ஓகே. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஒரு தம்ஸ் அப் மட்டும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்து நம்ம இஎம்எஸ்ல இருந்து என்ன அப்படின்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல நம்ம டெய்லி வந்து ஈவினிங் ஒவ்வொரு கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராம் பிரகாஷ் ராஜகோபால் சார் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து சிஆர்பிசி எப்பவுமே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க சார். ஸோ அஸ் வெல் அஸ் என்ன அப்படின்னா பழசு போனால் என்ன புதுசோட வருவேன் அப்படின்ற மாதிரி சார் என்ன அப்படின்னா வந்து பிஎன்எஸ்எஸ் பத்தி நமக்காக வந்து என்னென்ன ஃபிளாஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கூட கனெக்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு அமெரிக்கன் பொயட் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, மாயா மாயா ஆங்கலியோ அப்படின்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்க மேபி மறக்கலாம். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம், நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத அவங்க மறக்கலாம். ஆனா நம்ம அவங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சோம் அப்படின்றத அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ராம் பிரகாஷ் சார் வந்து எப்பவுமே என்ன அப்படின்னா நம்மள வந்து அதோ அந்த செஷனோட அப்படி ஒன்றை கொண்டு போகும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா ரொம்ப அந்த சப்ஜெக்டோட வந்து ஜாயின் பண்ணி போகும்போது நமக்கு அந்த ஒரு வைப், அந்த ஃபீல் வந்து எப்பவுமே சாரோட செஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி அடிக்கடி சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நான் வந்து இங்க வந்து டீச் பண்ண மாட்டேன், வி ஆர் டிஸ்கஸிங் அப்படின்னு சார் வந்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து சார்கிட்ட இருந்து நிறைய பொக்கிஷங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம எல்லாமே என்ன அப்படின்னா டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். ஸோ இஎம்எஸ் குரூப் சார்பாக வந்து சாரை எல்லாரும் ஒரு கிளாப்போட வந்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்து செஷன் நடத்துவாங்க. ஸோ வந்து போகும்போது யாருக்காச்சும் டவுட்ஸோ ஏதோ இருந்தது அப்படின்னா அட் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாம யாரும் உங்க டவுட்ஸோ எதையோ வந்து கேட்க வேண்டாம், பிகாஸ் இட் வில் பி டிஸ்டர்ப் டு அதர்ஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஓவர் டு யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். நான் செட் ஆல்ரெடி செட் அதை அவங்களே சொல்லிட்டாங்க, ரஷ்மாவை சொல்லிட்டாங்க. இது இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குது இல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் திருப்பி. எஸ் சார், எஸ் சார், கிளியர் சார், கிளியர். ரைட் ரைட். ஓகே. அது திஸ் இஸ் டிஸ்கஷன் அண்ட் இதுல வந்து எதுவும் யாரும் டீச்சர் இல்லை, யாரும் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை, ஆஸ் வி ஆர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். சரி, இப்போ என்ன கேட்கும் போது என்ன சொன்னா பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மை இல்லைன்னா வாயிலே நுழையில. எனக்கு ரொம்ப சொல்லிடுது என்ன வார்த்தைன்றதே நமக்கு அது புரியல. எனக்கு இந்த பாரத நாகரிக் பெட்டர் வி வில் கோ ஃபார் பிஎன்எஸ்எஸ். அது ஏன்னா லைவ் ரெக்கார்டிங் வேற எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு மேல. அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுல அட்மோஸ்ட் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கிறதுனால இது சம்மந்தமா ரொம்ப கமெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது. நானும் அதோட நிறுத்திக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த கம்பேரிட்டிவ் சார்ட் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்னேன் ஃபிளாஸ் நிறைய இருக்கு இதுல. இதுல அதாவது இது ஃபிளாஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா அவ்வளவு பேக்ராப் இருக்கு. இதுல சொல்லிக்கிட்டே போனோம்னா நிறைய இருக்குது. அதுக்கு உதாரணமே இது எழுத தெரியாம எழுதுனாங்களா இல்ல இதுதான் உங்களுக்கு டைப்பிங் மிஸ்டேக்கான்ற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு இதாக இருக்குது. உங்களுக்கு இந்த அதிநியம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு கம்பாரிசனே இருக்கும். அதுல வென்ஸ்ன்ற வேர்டு 125 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதுல வென்னு எழுதுனாங்க. இதை நான் வந்த புதுசுல முதல்ல அனுப்பிச்சாங்க இல்லையா, இதை பத்தி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க எல்லாருக்கும். ஒரு 1 இயர் பேக் இதை 3 லாவை தான் நாங்க வெளியில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல. அப்ப அப்படியே வந்ததுல நான் முதல்ல அதை தான் பார்த்தேன். ஏன்னா ட்ரையல் நிறைய கொஸ்டின் அதுல இன்ஃபார்மர்ல போடுவேன். நம்ம இஎம்எஸ்ல ஒரு 1.5 years or 2 years பேக் இன்ஃபார்மரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன். அது ஒரு கிளாஸே போச்சு. கன்ஃபெஷன்ல இருக்கும்போது இன்ஃபார்மர் எப்படி கேட்கணும் கேட்கக்கூடாதுங்கிறத போச்சு. ஸோ முதல்ல அதை தான் நான் பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது சீட் டு தட் ஒரு பக்கம் ஜாய், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சு. இன்ஃபார்மர் இப்ப மேட்டர் ஆஃப் ரைட்டா கேட்கலாம். முன்னாடி வென்ஸ்ன்ற வார்டு இருந்துச்சு, இப்போ 131 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இல்ல நான் சம்பந்தம் இப்போ இது நம்ம போறது இந்த பிஎன்எஸ்எஸ், இப்ப என்ன அதை சொல்றியா அப்படின்னு கேட்டா எந்த அளவுக்கு மிஸ்டேக் அதுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வரலாம் அதை சொல்றேன். ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்வளவு பெருசா போய் முடியுது பாருங்க. அந்த மாதிரி இதுலயும் இருக்குது, ப்ரொசீஜரலாவே நிறைய இருக்குது. அதனால அதுல கொண்டு போகலான்னு இருக்கேன். அதுல வென்ஸ் அப்படின்ற வேர்டு, வென்ஸ்னா சோர்ஸ், வேர் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். ஒரு டிக்ஷனரி, பிளாக்ஸ்லா டிக்ஷனரி, அது வந்து பிரிட்டிஷ் எழுதுறதுனால, ஸ்டீஃபன் எழுதுறதுனால நீங்க ஹிந்தியில தேட வேண்டியதுல பிரிட்டிஷ் உங்களுக்கு நீங்க அந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில தேடினாலே போதும். அல்லது பிளாக்ஸ்லா டிக்ஷனரியில அதோட எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருப்பாங்க. அது எங்க எட்டிமாலஜி ஆஃப் த வேர்டு, எங்க இதுக்கு வந்துச்சு, ரூட் ஆஃப் த வேர்டு எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா when it comes to இந்தியா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஹிந்தியில பில்ல, இங்கிலீஷ்ல பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல.
பேசின நோ டிபேட், அது உள்ள போல அரசியல், அது டிபேட்டே இல்லை. டைரக்டா பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் வந்துச்சு. நான் அப்பவே அந்த மிஸ்டேக் எல்லாம் பார்த்து எழுதி போட முடியும் போட்டு இமெயில் எல்லாம் பண்ணி பார்த்தேன். என்னமோ ட்ரை பண்ண அனுப்பிச்சிட்டேன். ஒரு லைன் அனுப்பிச்சு விட்டு பார்த்தேன். நான் அதுல ஏதோ கரெக்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா யார் அனுப்பிச்சாங்களே தவிர யார் கேட்டதையும் எழுதுன மாதிரி தெரியல. அதுல அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஹிந்தியில தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அது இங்கிலீஷ்ல வரும்பொழுது அவங்கள இங்கிலீஷ்ல ரீபிரிண்ட் அடிச்சு அவங்க பிரிண்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தப்ப நான் அவங்களோட இதுல எடுத்து பார்த்தேன். பிஎன்எஸ்எஸ்ன்றத அந்த ஹெட்டிங்கே வந்து அவங்க இங்கிலீஷ்ல மாத்தல, டிரான்ஸ்லேட் பண்ண அப்படியே ஹிந்தியில இருக்கிற அந்த ஹிந்தியா சான்ஸ்கிரிட் வெர்ஷன் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்களே தவிர இட்ஸ் நாட் இன் இங்கிலீஷ். ஸோ உள்ள பார்க்கும்போது அந்த அதிநியமா அதுல போய் 131 முதல்ல அதான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எடுத்து பார்த்தா மாத்தவில்லை, வெண்ணுன்னே இருந்துச்சு. ஹிந்தியில தான் இப்ப நம்ம தேடணும் அதோட ரூட் எட்டிமாலஜி. ஏன்னா இன்ட்ரோடியூஸ்டு பை நார்த் பீப்புள்ங்கிறதுனால அவங்க ஹிந்தியில தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எடுத்து பார்த்தா அதுலயும் அன்னைக்கு எங்க எப்போன்னு தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா வெரி சிம்பிள். இப்ப என்ன இன்ஃபார்மரை பத்தி ஒருத்தர் வந்தா இப்போ உதாரணத்துக்கு எப்படி எழுதுவாங்கன்னா என்டிஏ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடியா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நார்கோட்டிக்கா இருக்கட்டும், ஈவன் கன்ஃபெஷன், எல்லா கேஸ்லயும் கன்ஃபெஷன் பாத்தீங்கன்னா பார்ட்டி சகிதமா எங்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தின் பேரில் அல்லது தகவலின் பேரில் அப்படிங்கிற வார்த்தை, தகவலுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பார்ட்டி சகிதமாக போனோம், போய் அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல காட்டினாங்க, இன்ஃபார்மர் காட்டினாரு இல்ல இன்ஃபார்மர் சொன்னாரு, அப்ப அங்க நின்று அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத அவங்க வழக்கமா எழுதுவாங்க. நாம இன்ஃபார்மரை பத்தி கேட்டா சண்டைக்கு வருவாங்க. வழக்கமா எப்படி நான் கேள்வி கேட்கறதுன்னா, இது குறித்து இந்த இன்ஃபார்மர் ரகசிய தகவல் கொடுத்தவரை விசாரித்து வாக்குமூலமாகி நீ குற்றப்பத்திரிகையோட சேர்த்து அனுப்பல, அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கிறது. நான் ஆள் யாருன்னு தெரியாம கேட்டுட்டு அதுக்கப்புறம் 114 எடுத்துக்கிறது. இல்ல அப்படி ஒரு ஆள் இல்ல, நீ போய் சொன்ன அப்படின்னு கொண்டு போயிடுறது. இப்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டா கேட்கலாம், ஆள் பேரை சொல்லு, அப்படி நீ சொல்லலைன்னா அது பொய் அப்படின்னு சொல்லி இப்ப நேரடியா கொண்டு போகலாம். இதை இப்ப இங்க சொல்ல காரணம் என்னன்னா, எல்லாம் ட்ரையல் லாயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஜுடிஷியல் ஆபீசர்ஸா இருப்பீங்க. அதனால ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் இருந்தா சிக்கல், இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருந்தா சிக்கல். பட் டிஃபென்ஸ் லாயர்ஸ், ட்ரையல் லாயர்ஸ் இருந்தா ஒரு லக்கு தான் உங்களுக்கு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஒரு பக்கம், இது ஃபேவரா இருக்கிற மாதிரி. சரி, எல்லாரையும் பாதிக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லால தான் நிறைய இருக்கு. பிஎன்எஸ்எஸ் நான் ரொம்ப போகல, ஒரு 2-3 சொல்றேன், நீங்க இதுலயே பாத்துருக்கீங்க. ஒண்ணு, ஆடியோ வீடியோ மீன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் தான். ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கே வந்து இங்க சரியா எழுதல, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் எழுத தெரியல எங்களுக்கு, அவ்வளவுதான். அது அப்படியே சொல்லிடலாம். ஒண்ணு ட்ரையல் லாயர்ஸை கன்சல்ட் பண்ணிருக்கலாம், இல்ல இங்க எவ்வளவோ லாயர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல சவுத்லயோ, அவங்க எல்லாம் கேட்டிருக்கலாம். என்ன ஐடியால யார் எழுதுறான்றது தெரியல, சிங்கிள் ஹேண்டடா எழுதுன மாதிரி தெரியுது. சரி, அதுக்கு ஏன்னா இப்ப நான் இது கமெண்ட் இல்ல, டைரக்டா சொல்ல வேண்டியதா, அதனால புரிஞ்சுக்க நேரம் சொல்றதுனால சொல்றேன். சிங்கிள் ஹேண்டடா விவரம் தெரியாம எழுதிருக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்லணும்னா. ரைட், 254 இப்போ லேட்டஸ்டா இருக்கிறதுல 254 சப் கிளாஸ் 1 ஆஃப் த நியூ கோட். நான் பிஎன்எஸ்எஸ் சொல்ல, நியூ கோட். நான் இப்போ டைரக்டா இஷ்யூஸ்க்கு போயிடுவோம். ஸோ எதுக்கு இந்த கம்பேரிட்டிவ் சார்ட் செஷன்லாம் எல்லாம் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள போல டைரக்டா சொல்ல, இது வந்து மிஸ்டேக், விவரம் தெரியாம ட்ரையல் லாயர்ஸை கன்சல்ட் பண்ணாமோ ஒன்றும் தெரியாம எழுதுறது, இது அவ்வளவுதான். இதுல நம்ம இது வந்து சப்ஜெக்ட் டு டிபேட் இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். இப்போ இது வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் தலையில தான் உட்காரு எல்லாமே. பாத்தீங்கன்னா 254 சப் கிளாஸ் 1 நியூ கோடு, ட்ரையல் பிஃபோர் ஏ கோர்ட் ஆஃப் செஷன். இப்போ இந்த ஒரு சிக்கலை நான் கொண்டு எனக்கே வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நோண்டி பார்த்தேன், ஓ இது ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு. அதான் என்ன சிக்கல்ங்கிறத முன்னாடி சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம் என்னன்னு. ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் ஆடியோ வீடியோ மீன்ஸ் எவிடன்ஸ் ரெக்கார்டிங் த்ரூ ஆடியோ வீடியோ மீன்ஸ் ப்ரொவிசோ டு செக்ஷன் 254 சப் கிளாஸ் 1 ப்ரொவிசோ பாத்தீங்கன்னா அதுல வரும் சாப்டர் 19 ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷன். இது வந்து நான் சொல்றது எல்லாம் நியூ கோடு தான், ஓல்டு கோடு பார்க்க வேண்டாம், ஏன்னா ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் அதுல இல்லை, இதுலதான். ஸோ 254 சப் கிளாஸ் 1ல செஷன்ஸ் ட்ரையல்ல இதை சொல்றாங்க, ப்ரொவிசோ டு 254 ஆடியோ வீடியோல ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இதுல என்ன சிக்கல் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிடலாமே. ஒரு பக்கம் நம்ம அப்படி நினைச்சிட்டோம்னா ஒரு பக்கம் அப்படியே வைங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் எப்போ சொல்றேன் 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரையல். அதுல வந்து வாரண்ட் ட்ரையல் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 2ஆ பிரியும். வாரண்ட் ட்ரையல் ஒன்னு வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட், 2வது அதர்வைஸ் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். என்னன்னா அது ஆன் ரிப்போர்ட் அண்ட் அதர்வைஸ் நான் போலீஸ் ரிப்போர்ட்ல எப்படி 2ஆ பிரியுது அப்படின்னா, ஒன்னு வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு நமக்கு தெரியும் ஃபைனல் ரிப்போர்ட்ல. இந்த அதர்வைஸ் நான் போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ஒண்ணு கம்ப்ளைண்ட், த்ரூ கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்ற பிரைவேட் கம்ப்ளைண்ட், ரொம்ப ஃபேமஸ்லி நோன் அஸ், அதுல போவோம். ஒண்ணு போடுவாங்க. இல்லைன்னா ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் 190 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் 3 எடுத்தாங்கன்னா அதுவும் அதுலதான் வரும். அதான் அதர்வைஸ் என்ன போலீஸ் ரிப்போர்ட்ன்ற வார்த்தை.
கம்ப்ளைண்ட்டுங்கிறது அதுல அவங்க கொடுக்கல. சோ அந்த மாதிரில இது 2 இதுல இப்ப நம்ம இதுல அதே போல 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு அது வந்து சாப்டர் 20 ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஏ பி அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இதுல ஆன் போலீஸ் ரிப்போர்ட்ல நம்ம ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்கை பத்தி. ரெக்கார்டிங்க வந்து ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் ஆர் எம்பவர்ட். அதுல ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் வந்து ரெக்கார்டிங்ல செஷன் ஜட்ஜுக்கு அந்த பவரை 254 சப் கிளாஸ் 1 ப்ரொவிசோல டைரக்டா கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே இத ஏ கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் நான் சொன்ன சாப்டர் 2ல சாப்டர் 20ல ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். மேஜிஸ்ட்ரேட் ட்ரையல் ஆன் போலீஸ் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட்ல 265 சப் கிளாஸ் 3 இதுவும் ப்ரொவிசோ தான். அது செகண்ட் ப்ரொவிசோ நினைக்கிறேன். ப்ரொவிசோ டு 265 சப் கிளாஸ் 3 பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எவிடன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்துட்டு இதை ஏன் எழுதுனாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நான் சொல்லிடுறேன். கூட என்ன சேர்த்திருப்பாங்கன்னா அதுல நியூலி வேர்ட் இன்ட்ரோடியூஸ்ட் எவிடன்ஸ் ரெக்கார்டிங்க பத்தி அதுல என்ன இருக்கோ அதே போல வாரண்ட் கேசஸ்ல வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் எம்பவர்ட் எவிடன்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஆனா அந்த டெசிக்னேட்டட் பிளேஸ் டு பி நோட்டிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் சோ டைரக்டா எந்த எவிடன்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம நீங்க எடுக்கலாம். ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ற இடத்துலதான் எடுக்க முடியும். அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ நோட்டிஃபை பண்ணும்? இந்த இது எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும்? அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இல்லாம ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் டைரக்டா உதாரணம் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இப்ப நீங்க எல்லாம் உள்ள போறீங்க. நீங்கெல்லாம் வாரண்ட் கேசஸ்ல வெளியூர்ல இருந்து ஒருத்தவர் பேசுறாரு, உடம்பு முடியாம பேசுறாருன்னா மேட்டர் ஆஃப் ரைட் செஷன்ஸ் கோர்ட் மாதிரி நீங்க நடத்தி பாத்திர முடியும். எவிடன்ஸ் எடுக்க முடியுமான்னா முடியாது. எதுக்கு சுத்தி செய்ய முடியுமானா முடியாது. இப்போ எனக்கு என்னன்னா ஏன் இதை எழுதுனாங்க அப்படின்றத பார்க்கணும்னா டிபேட் அவசியம். அந்த டிபேட் இருந்ததுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன்ல இதை பத்தின டீடைல் வந்திருக்கும். டிபேட் இவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஒவ்வொன்றா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க செக்ஷன்ஸ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது சென்ட்ரல் உங்களுக்கு வந்து லா கமிஷன் சொன்னதையும் கேட்கல, ஜுடிஷியல் ஆபீசர் சொன்னது எந்த ஜட்மெண்ட் பெருசா அவங்க வாங்கியிருக்க எல்லா ஜட்மெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. அதை அப்படியே மேட்டர் ஆஃப் ரைட்டா கொண்டு வந்தாங்க. அட் த டெசிக்னேட்டட் பிளேஸ் டு பி நோட்டிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். எனக்கு ஒண்ணு புரியல, என்ன அவசியம் இதுக்கு? ரெண்டாவது, இப்போ அப்படி ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ப்ராசிக்யூஷன் வந்து ஃபைல் பண்றாங்க, அரைக்குறையா இந்த 2 லைனை படிக்காம கூட ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இது பெரிய ஃபிளா. இது ரெண்டுத்துல இதை விட பெரிய ஃபிளா தான் இப்ப நான் அடுத்த சொல்ல போறது இதே விஷயத்துல. இப்போ இந்த மாதிரியான எந்த ப்ரொவிஷனுமே பி அப்படின்னு சொல்ற அந்த வாரண்ட் ட்ரையல்ல அதர்வைஸ் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, கம்ப்ளைண்ட் கேஸ்லயோ மேஜிஸ்ட்ரேட் டைரக்டா முன் வந்து எடுக்கிற சுமோட்டோலயோ அதெல்லாம் கிடையாது. இந்த ப்ரொவிசோவே கிடையாது, ஆடியோ வீடியோ கிடையாது, சம்மன்ஸ்ல கிடையாது. அது இதுல பி அப்படின்ற சாப்டர் 20ல பில பாத்தீங்கன்னா அதுல கிடையாது. சம்மன்ஸ் ட்ரையல்ல சாப்டர் 21 ட்ரையல் ஆஃப் சம்மன்ஸ் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ் அதுல கிடையாது, அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது. சாப்டர் 22 சம்மரி ட்ரையல்ஸ் கிடையாது. எனக்கு இன்னமும் புரியல எதனால அவங்க சேர்க்கல அப்படிங்கிறது தெரியல. இது கிளியரா என்ன ஃபிளானா ட்ரையல் தெரியாதவங்க எழுதுனதுனால அந்த ஃபிளா அவ்வளவுதான், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ நான் இஷ்யூக்கு வரேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ், பட் இதை சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ப்ரொவிஷன் இருக்குன்னா இருக்கு. மிஸ்லேனியஸ்ல வந்தீங்கன்னா செக்ஷன் 530 இப்ப சேர்த்ததுல 531 முடியுது, 530 பாருங்க. 530ல பாத்தீங்கன்னா நியூ கோடு அண்டர் 39 சாப்டர் 39 அதுல பாத்தீங்கன்னா மிஸ்லேனியஸ்ல 530ல பாத்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் மீன்ஸ் மேபி ரெக்கார்டட் பைன்னு ஓப்பனா கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க இதை மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா மத்த எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லா ட்ரையலுக்கும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வாரண்ட் கேஸ்ல ஸ்பெசிபிக்கா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாஸ் சேர்த்திருக்காங்க, ஒரு வேர்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. அட் த பிளேஸ் டெசிக்னேட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரீவியஸா இதெல்லாம் வந்து இந்தந்த ஊருக்கு இந்தந்த கோர்ட் அப்படின்னு அதுவே டெசிக்னேட்டட் பிளேஸ் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை எழுத வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு? அவ்வளவு பெரிய அறிவாளித்தனமா என்ன எழுதியிருக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு புரியல, இருந்திருக்குன்ற தெரியல. அதுல அதான் எழுதுனத இப்போ those are all specific and special words. அதே சமயம் உங்களுக்கு செஷன்ஸ் கோர்ட்ல இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் சேர்க்கல. இப்ப நான் சொல்ல வர்றது எனக்கு என்னோட சந்தேகம் என்னன்னா, சிம்பிளா நான் சொல்லிட்டு போறேன். ஃபிளா என்னன்னா 2 இடத்துல ஸ்பெசிபிக்கா வச்சுட்டு 3 இடத்துல அவங்க விட்டுட்டாங்க. அப்படி இல்லாதப்போ
கவர்மெண்ட்டினுடைய பார்லியாமெண்ட்டினோட இன்டென்ஷன் என்னன்னா இந்த இடத்துலதான் இருக்கணும். இதுல ஆல் ட்ரையல்ங்கிற வார்த்தை 530 வருது, ரைட். ஆனா இந்த இடத்துலதான் இது இருக்கணும். அதைத்தான் ஆல் ட்ரையல்ஸ்ன்றது 2 ட்ரையலையும் சேர்க்கிறது. மத்த 3த்துக்கும் கிடையாது, அது ஆல் ட்ரையல்ல இன்க்ளூட் ஆகாதுன்னு ஒரு வாதம் எடுக்கலாம். இன்னொன்னு ஏன்னா வேணான்றவங்க, இன்னொன்னு இல்ல ஆல் ட்ரையல் அப்படின்னா எல்லா ட்ரையலுக்கும் சேர்த்துதானா, அப்ப எதுக்கு அந்த 2 இடத்துல ஸ்பெசிபிக்கா வைக்கிறாங்க, மத்த இடத்த ஏன் விட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள், நமக்கு தெரியுது அவங்களுக்கு விவரம் பத்துல விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுதான். ஆனா இது அப்படியே கோர்ட்லயோ மத்ததுலயோ நம்ம பேச முடியாது. அவுட் ஆஃப் தி வே இந்த மாதிரி வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கோர்ட்னு வரும்போது ஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்ல பார்லிமெண்டோட இன்டென்ஷன் அந்த 3த்துக்கு கிடையாது அப்படின்னு தான் நம்ம எடுப்போம். அப்படின்னா 530 ஆல் ட்ரையல்ஸ்ன்றது எக்ஸ்க்ளூடட் ஆர் 3யா இன்க்ளூசிவ் ஆஃப் 3யா அப்படின்னு ஒரு பக்கம். இப்ப நீங்க அதை டிபேட் பண்ணி சொல்லுங்க, கடைசியா நீங்களே சொல்லுங்க எனக்கு. இன்னொன்னு ரைட், ஓகே, ஆல் ட்ரையல்ஸ் வச்சுக்கலாம், எல்லா ட்ரையல்ஸுக்கும் இது ஒத்து வரும் அப்படின்னா இதுல ஸ்பெசிபிக்கா அந்த கவர்மெண்ட் டெசிக்னேட்டட் பிளேஸ் இருக்கே அதை 530 சூப்பர் சீட் பண்ணுமா அப்படி இல்ல, இது வந்து அதை சூப்பர் சீட் பண்ற மாதிரி இல்ல என்னதான் இருந்தாலும் நான் தான் 530 தான் பெருசு, அதனால நான் வந்து என்ன அப்ளிகேஷன் என் இதுல போட்டீங்கன்னா அதெல்லாம் நான் ஓவர் ரைட் பண்ணிடுறேன், இப்போதைக்கு நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்னு முடியுமா 530 கொண்டு வந்து? இப்படி ஒரு ப்ரொவிஷன் ஆல் ட்ரையல்ஸ் வச்சுட்டு இன்கொயரிஸ் வச்சுட்டு அங்க அதை 3த்தையும் எழுதுறதுக்கு பிரிச்சு எழுதுறதுக்கு என்ன அவசியம்? ஃபர்ஸ்ட் ஃபிளா இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கோட ஆன்சர் கடைசியா நீங்க தான் எனக்கு சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது ஸ்வான் ஸ்டேட்மெண்ட். இவங்க முன்னாடி எப்படின்னா இப்போ ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமான வார்த்தை ஒண்ணு சேர்த்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து லா மஸ்ட் பி ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. அது வந்து லாவே ஈக்குவலா தான் இருக்கணும். போலீஸ் கேசஸ்க்கெல்லாம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு வேர்டை கொண்டு வந்து சேர்த்துட்டு, இதுக்கு முன்னாடியே அப்படித்தான் இருந்துச்சு. ஓப்பனா இல்லைனாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்ல சத்தீந்தர் கவுர்ல இருந்து பழசுல இருந்து இல்ல நீங்க வந்து எங்க வேணாலும் கொடுக்கலாம், அப்படி கொடுத்துருந்தா தப்பு கிடையாது. அது பேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கலாம். பழைய 156 சப் கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா இது இன்னமும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அது இருக்குது, தாராளமா வந்து எங்க வேணாலும் ஜூரிஸ்டிக்ஷன்ல கேள்வியை கேட்க முடியாது. இன்வெஸ்டிகேட் யார் வேணாலும் பண்ணலாம், யார் எங்க வேணாலும் ஃபைனல் ரிப்போர்ட் போடலாம். அதை நடத்தி கேஸ் நடத்தியிருந்தா தப்பு கிடையாது. இவ்வளவுதான். ஏன்னா எல்லா கோர்ட்டு தான் எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இந்தியா முழுக்க ஒரே எல்லாம், ரைட். இப்போ அதே தானே கம்ப்ளைண்ட்டுக்கும் பொருந்தணும். அப்ப கம்ப்ளைண்ட்டுக்கும் முன்னாடி எப்படின்னா இந்த மாதிரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து சேர்த்திருக்கிறாங்க, வேற ஆர்டர் என்னன்னா ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன். அங்கதான் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட், அதாவது எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஏன் அதை நான் சொல்றேன் பாருங்க. ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்னு இப்போ புதுசா வர்றத பழைய 200 இல்லையா, இப்போ இருக்கிறதுல 223 சப் கிளாஸ். நியூ கோட்ல பாத்தீங்கன்னா ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ எஃப்ஐஆருக்கு எங்க வேணாலும் ஃபைல் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் நடத்திக்கலாம். ஆனா கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்வான் எடுக்கிறது ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன், அவங்க தான் ஸ்வான் எடுக்க முடியும். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப செக்ஷன் 2D இப்ப இருக்கிறது வந்து 2H சம்திங், அதுல கொண்டு வந்து இதை சேர்த்திருக்கணும். நீ கம்ப்ளைண்டே ஆன் ஓரல் பிஃபோர் எனி மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் பிஃபோர் எனி மேஜிஸ்ட்ரேட் ஓரல் ஆர் இன் ரைட்டிங் நீங்க ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ஜூரிஸ்டிக்ஷனை விடாம கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் 203 வச்சிருக்காங்க. இப்போ காம்பட்டன்ட் டு டேக். இப்ப என்னன்னா 223 காம்பட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் த வேர்ட் காம்பட்டன்ட். இப்ப என்னன்னா எல்லாரும் காம்பட்டன்ட் தான். காம்பட்டன்ட் எல்லாரும் காம்பட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ்னா அது என்ன ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு காம்பட்டன்சி என்ன இல்லாம போகுது? சரி, இதை பொறுத்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பின்னாடி போகலாம். இதோட நான் நிறுத்திக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நான் இன்னும் இன்டெப்தா போல நிறைய இருக்குது. இது எங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னா காக்னிசன்ஸ் 192 இப்ப இருக்கிறதுல 212. அதே நான் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் சுத்தி பாருங்க. 212 பாத்தீங்கன்னா காம்பட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றாங்க. காம்பட்டன்ட்னா என்னன்னா செக்ஷன் 6 இப்ப இருக்கிறது செக்ஷன் 6 தான். பாத்தீங்கன்னா அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸ். நீங்க எங்க பாத்திருப்பீங்க நம்ம எல்லாரும்? எக்ஸிக்யூட்டிவ், ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்பிக்கோ அடிஷனல் எஸ்பிக்கோ ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் காம்பட்டன்டா? இவங்க முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியுமா? கிடையாது இல்ல. அப்ப யார் முன்னாடி ஃபைல் பண்ண முடியும்னா காம்பட்டன்ட் டு டேக் கம்ப்ளைண்ட் தான். காம்பட்டன்ட் டு டேக் அதுல 192 காம்பட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் காக்னிசன்ஸ் எடுக்கலாம். அப்ப காக்னிசன்ஸ் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம்னா ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான் ஸ்வான் எடுக்க முடியும்.
அப்போ உங்களுக்கு எண்ணெய் ஆக்ட் மாதிரி இங்கேயும் மாறி மாறி ஓடிட்டு இருக்கோம். ஸோ எங்க நார்மலா நம்ம வேற ஜூரிஸ்டிக் அந்தந்த ஊர்ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் இல்ல. பட் இது வந்து ஒரு பெரிய ஃபிளா. காம்பட்டன்ட், ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து காம்பட்டன்ட்டையும் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். காம்பட்டன்ட்னா எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் காம்பட்டன்ட் தான். அப்படியே எல்லா மேஜிஸ்ட்ரேட் காம்பினேஷன்ஸ் எடுக்கிறது காம்பட்டன்ட் முடிவு கொடுத்துட்டு அதையும் எழுதிட்டு இல்ல ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் ஸ்வான் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது கிளியரா லிட்டரலா தெரியலன்னு தான் சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்ல. உங்களுக்கு தெரியும், இப்போ அக்யூஸ்டுக்கு வேற சம்மன் கொடுக்கணும், அது கூட பரவாயில்ல, அது பேஸ்ட் ஆன் தட், அது வந்து இன்டர்பிரேஷன்ல. பட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது காம்பட்டன்ட்டுக்கும் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் பிரச்சனை உருவாகும். இது வரும்போது கோர்ட்டு தான் தீர்த்து வைக்கணும். இதுக்கு டிபேட் இல்லாததுனால அதுதான் பிரச்சனை, ரைட்? இது என்னன்னா, முன்னாடி ட்ரைசன்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வெர்சஸ் ராஜேஷ் அகர்வால் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் இருந்துச்சு 1999, ஏஆர் 1999 சுப்ரீம் கோர்ட் 3499. இதுல என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் காம்பட்டன்ட் தான், காம்பினேஷன்ஸ் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், நெசசரி டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மேஜிஸ்ட்ரேட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் காம்பினேஷன்ஸ் எடுக்கலாம், யார் வேணாலும் ஸ்வான் எடுக்கலாம்னாங்க. இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, காம்பினேஷன்ஸ் வந்து காம்பட்டன்ட் மேஜிஸ்ட்ரேட் எடுக்கலாம்னு 182ல இருக்கு, ஆனா ஸ்வான ஒரு குறிப்பிட்ட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் இருக்கு எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. இது எங்க சிக்கல் வரும்னா, ஆந்திரா மாதிரியான இடத்துல, ஆந்திரா தெலுங்கானா மாதிரியான இடத்துல பெரிய பெரிய சிக்கல்லாம் ஏற்படுத்தும். பழசெல்லாம் இருந்தா இருந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது சப்போஸ் உங்களுக்கு இது கிடையாது, ரெட்ரோஸ்பெக்டிவ் இல்ல. பட் இருந்தாலும் இப்ப புதுசா வர்றதெல்லாம் எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்க அந்த மாதிரி இடத்துல, ட்ரைசன்ஸ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, TRISUNS, ட்ரைசன்ஸ் TRISUNS கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வர்சஸ் ராஜேஷ் அகர்வால், ஏஐஆர் 1999 சுப்ரீம் கோர்ட் 3499, ரைட்? இப்போ முக்கியமா வரேன், நான் இதுல அரசியல் பேசல இந்த பாயிண்ட்ல. கம்யூனிட்டி சர்வீஸ், கம்யூனிட்டி சர்வீஸ்னா நோ டவுட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஈக்குவல் தான். நாமெல்லாம் கம்யூனிட்டினா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிதான் பார்த்து வளர்த்துருக்கோம். கம்யூனிட்டினா சமுதாயம், சமூகம், ஜாதி, இப்படிதான் பார்த்து வளர்ந்துருக்கோம். நான் டிஸ்கிளைமரே சொல்லிடுறேன், இப்ப நான் பேச போற எதுவுமே ஜாதி தொடர்பானது இல்லை, பியூர் அண்ட் பியூர் லா. இதுல எங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். எந்தெந்த இடத்துல, அதாவது இந்த BNS சொல்றதுல சிக்கலை கொண்டு வந்து போட்டிருக்காங்க, எழுதிருக்காங்க. இப்போ 23 இப்போ வந்து 623 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்ன அப்படின்னு. ஒன்னும் பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒண்ணு, பொதுவா டிஃபினேஷன் மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? இதுல BNS அப்படின்னு சொல்ற பழைய IPC, இப்போ புதுசா வந்து நியாய சங்கீதா, அதுல பாத்தீங்கன்னா 11 இடத்துல இந்த வார்த்தை வருது கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது. இப்போ நம்ம BNSS இதுக்கு வருவோம், 4 செக்ஷன் 4 அதுல F, அதாவது நான் சொல்றது BNS, அதுல பாத்தீங்கன்னா 4F 8 செக்ஷன் 8 4 and 5 சப்கிளாஸ் சப்செக்ஷன் 4 and 5 202 209 226 இதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ரொவிசோ டு 303 சப்கிளாஸ் 2, இதுதான் ரொம்ப முக்கியம், இது கம்பல்சரி ஷால் வார்த்தை, மற்றதெல்லாம் ஷால் கிடையாது, இது மட்டும் ஷால். 303 சப்கிளாஸ் 2, 355 356 சப்செக்ஷன் 2, அந்த சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் வச்சுங்க. இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிற வார்த்தை வருது. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த பவர் கொடுக்கல, எனக்கு புரியல என்ன ரீசன், எனக்கு தெரியல, ரைட்? செக்ஷன் 23 இப்போ இருக்கிற செக்ஷன் 23ல அது சப்செக்ஷன் 2ல BNSS அப்படி இல்லை, அதுல சப்செக்ஷன் 2 23 சப்செக்ஷன் 2ல இந்த கம்யூனிட்டி சர்வீஸை பத்தி சொல்றாங்க. என்னன்னா அந்த பவரை கொடுக்குறாங்க பாருங்க. The court of magistrate of the first class may pass a sentence of imprisonment for a term not exceeding 3 years. So imprisonment கொடுக்கறதுக்கு பவர் இருக்கு. 3 years நம்ம மறந்துடலாம், அது நமக்கே தெரியும். 3 years ஆர், இதுதான் பேரு சிக்கலே, இந்த ஆர்ல தான் வருது. 3 years imprisonment கொடுக்க முடியும், ஆர் ஃபைன், அல்லது ஃபைன் கொடுக்கலாம் மேஜிஸ்ட்ரேட், நாட் எக்ஸீடிங் 50,000 அதை விட்டுருக்க. ஆர் ஆஃப் போத், இந்த ஆர் ஆஃப் போத்ன்ற வார்த்தைய ஒரு பக்கம் நம்ம இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கு, இது ரெண்டுத்தையும் மறந்துடலாம் இப்போதைக்கு. எங்க சிக்கல் வருதுன்னு சொல்றேன். சென்டென்ஸ் பண்ற பவரோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபைன் பண்ற பவரோ இருக்கு.
2 பவர் இருக்குன்னு வச்சுக்க, ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா பழைய இந்தியன் பீனல் கோடு போங்க, இப்ப இருக்கிற பிஎன்எஸும் சரி இந்தியன் பீனல் கோடும் சரி, ஏதாச்சும் ஒரு தண்டனையில இம்ப்ரிசன்மெண்ட் டு 1 year 2 year ஆர் ஃபைன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஆர் வித் போத் இருக்கு, இது அப்புறம் போலாம், ஆர் ஃபைன் இப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா, இது ரெண்டுத்துல இவருக்கு என்ன பவர் இருக்குன்னா, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு கொடுக்குற பவர் தான் இருக்கு. அப்படியே 23 வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். நான் மறந்துட சொன்னேன், மத்த ரெண்டுத்தையும் மறந்துட சொன்னேன், அவ்வளவுதான் இருக்கும். ரைட்டா? சில இடங்கள்ல ஆர் வித் போத்னு இருக்கும், வித் போத்துன்னு இருக்கும், இங்க ஆஃப் போத்துன்னு இருக்கு, அங்க வித் போத்துன்றா இருக்கு இதெல்லாம் இந்தியன் பீனல் கோட்ல. ஏன்னா 1860 அதை எழுதுறப்போ ப்ரொசீஜரல் கோடு கிடையாது. அதனால தண்டனை கொடுக்கறவங்களுடைய பவர்ஸ அந்தந்த செக்ஷன்லயே வச்சாங்க. ஆர் அண்ட் ஆர் வித் போத் அண்ட் லயபிள் டு பி ஃபைன் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்தந்த மேஜிஸ்டரியல் கோர்ட்டோ அல்லது செஷன்ஸோ அந்த தண்டனையை டைரக்டா அதுல இருந்து எடுத்து பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. 1898 அதுக்கு முன்னாடி 1882க்கோ 88க்கோ ஒண்ணு வந்துச்சு. பட் இருந்தாலும் ரிப்பீல் ஆகி 1898 வந்தப்போ ரொம்ப தெளிவா எழுதியிருந்தாங்க. காம்பினேஷன் ஆஃப் போத்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷர்ல. செக்ஷன் 32 ஓல்டு கோடு பாருங்க. காம்பினேஷனா எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் அல்லது செஷன்ஸோ யார் நினைச்சாங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்ஃபியூஷனை அவங்க பண்ணல. சோ அதுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்ச அந்த இந்தியன் பீனல் கூட எது வேணாலும் பயன்படுத்த சப்ஸ்டான்டிவ்ல நிறைய வர ஆரம்பிச்சது. அப்ப எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். பவர்ஸ் இங்க இருந்தே டெடிகேட் ஆச்சு அவங்களுக்கு. ஆமா, டெடிகேட் ஆச்சு, இங்க இருந்து டெடிகேட் ஆச்சு. இப்போ 1973 வந்தோடனே ஆஃப் போத்ன்ற வார்த்தையை கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆர் ஆஃப் போத் அப்படின்னா அப்போதான் இப்போ சில இடத்துல வந்து ஷேல் ஆல்சோ லயபிள் டு பி ஃபைன் வரும். இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஷேல் ஆல்சோ லயபிள் வித் ஃபைன் அப்படின்னா ரெண்டுத்தையும் கொடுக்குற பவர் ஏது மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு. ஆர் ஃபைன் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்தா அது மூணாவது பவர் கிடையாது. அப்போ ஆர் ஆஃப் போத்ன்றத கொண்டு வந்து வச்சப்போ அங்க வித் பனிஷ்மெண்ட் வித் போத் அப்படின்ற வார்த்தையோட கம்பைன் பண்ணி ரைட் எல்லாமே என்ன பண்ண அந்த பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் கொண்டு போய் அடிஷனலா இதை சேர்த்திருக்கிறாங்க. நான் சொன்னபடி பிஎன்எஸ்லயும் 11 இடத்துல கம்யூனிட்டி சர்வீஸ் வந்திருக்கு. இங்கதான் எனக்கும் சிக்கல். அங்க கம்யூனிட்டி சர்வீஸ மட்டும் அந்தந்த செக்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்ல ஆஃப் போத் எந்த பவர் வேணாலும் கொடுக்கலான்ற மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எல்லாத்துலயும் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்ன்ற கொண்டு வர முடியுமா? ஒண்ணு இல்ல சாதா 23 பத்தி பார்த்தா இது என்ன இது மாதிரி கேக்குற நீ ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் இருக்கு, எதுக்கு வேணாலும் நீ வந்து கொடுக்கலாமே, இப்படியும் கொடுக்கலாம் நீ நினைச்சுக்கலாம். ஆர் அதுல பாத்தீங்கன்னா இப்ப அதான் அல்லது அதுல பாத்தீங்கன்னா இல்ல 11 இடத்துல மட்டும் தான் கம்யூனிட்டி சர்வீஸ் நாங்க கொடுத்துருக்குறோம், இந்த செக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துப்பீங்களா? இது ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் வச்சுங்க. இப்போ ஆஃப் போத்னு இருக்கு இல்லையா, ஒண்ணு தண்டனை கொடுக்கும், இல்லைன்னா இது கொடுக்கலாம், ஃபைன் போடலாம், அல்லது சில இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். ஆறே 2 இடத்துல இருக்கிறப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கலாம். இப்ப ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்னா இந்த தண்டனைக்கும் ஆர் இந்த ஆஃப் போத் இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு ஆப்ஷனலா அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் இல்ல இதோட சேர்த்து அதிகம் கொடுக்கலாம். சோ இந்த தெளிவு வந்து டிபேட்ல மட்டும்தான் வரும். சோ நம்ம சாதாரணமா பார்த்தா இல்ல நீ சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியாது, ஆறுங்கிறது காமன் தான், எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சர்வீஸ் கொண்டு வரலாம். ஆஃப் போத் நீ சொல்றது வந்து ஒரு பக்கம் ரைட்டு, பட் இருந்தாலும் அது ஆறுன்றது எக்ஸ்ட்ரா ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் தானே, அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு டிபேட்டுக்குரியது தான். இது டிபேட் பிரச்சனையில தான் தீக்குமே தவிர அல்லது கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துல. இது கம்யூனிட்டி சர்வீஸ்ல. ரெண்டாவது இதை வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சொல்ற இடத்த ஏதாவது மேஜிஸ்ட்ரேட்ஸ் தெரியாம வந்தவங்க இது வந்து கம்யூனிட்டி ஒருத்தவங்க கம்யூனிட்டி தெரியாம இந்த இடத்துல போய் கூப்பிட்டு இந்த இடத்துல கிளியர் பண்ணி இந்த இடத்துல பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, அது அரசியல்ல போயிடும். அதுக்குள்ள போகல, நான் அதை சொல்ல. சோ இதை மூணுத்தையும் இப்ப இருக்கிற மெயினா சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சார்ஜ் ஃப்ரேமிங். ஏன்னா நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். நான் இந்த சார்ஜ் ஃப்ரேமிங்கோட நிறுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனுக்கு போய்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 740 இதுக்கப்புறம் உங்களை எடுக்கிறது இது டே பை டே கொண்டு போகலாம். அவ்வளவு ஃபுல்லா இருக்கு இதுல. நான் அவ்வளவு எழுதி வச்சிருக்கேன் இவ்வளவு இதுல. சரி, இப்ப என்னன்னா சார்ஜ் ஃப்ரேமிங் பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கோடு 251 சப்கிளாஸ் பி தான் 251 263 சப்செக்ஷன் 1 ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயும் 251 வந்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ், 263 சப்செக்ஷன் 1 பாத்தீங்கன்னா ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட்ஸ். அதுலயும் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்.
இது ரெண்டுத்துல என்ன வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதாவது கீழே இருந்து இத்தனை நாளைக்கு 30 நாளைக்குள்ள மேல வந்துடணும், 60 நாளைக்குள்ள மேல வந்துடணும், அப்படியே 30 நாளைக்குள்ள மேல வந்து கமிட் பண்ணிடணும், கமிட்மெண்ட்ல இருந்து இத்தனை நாளைக்குள்ள நீ டிஸ்சார்ஜ் ஃபைல் பண்ணிடணும் அப்படின்லாம் சொல்றாங்க. டிஸ்சார்ஜ் முடிஞ்சதுல இருந்து இப்ப அந்த வார்த்தை என்ன யூஸ் பண்றாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் முடியுதுன்னா டிஸ்சார்ஜ் முடிஞ்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் சார்ஜ், நாளைக்கு சார்ஜ் ஃப்ரேமிங்னு போடுறாங்கன்னா அந்த சார்ஜ் ஃப்ரேமிங்ல இருந்து 60 நாளைக்குள்ள சார்ஜா ஃப்ரேம் பண்ணிடணும். ஸோ 60 நாள் என்னைக்கு இன்னைக்கு ஃப்ரேம் பண்ணலாம். பெரிய சார்ஜா இந்த ஒரு நாள்ல படிக்க முடியல அப்படின்னா 60 நாள்ல 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஃப்ரேமிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளவுதான். என்னைக்கு சார்ஜ் ஃப்ரேமிங்னு போடுறாங்களோ அதுல இருந்து 60 நாளைக்குள்ள சார்ஜ் ஃப்ரேமிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதான் அவங்க சொல்ல வராங்க. இது ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் மை மேஜிஸ்ட்ரேட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்ல கொடுத்துட்டாங்க, இதுல கொடுத்துட்டாங்க, செஷன்ஸ் கேஸ்ல கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு, இதுல வரல உங்களுக்கு. அதர்வைஸ் நான் போலீஸ் ரிப்போர்ட் பார்ட் பி 269ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. இது ரீசன் நோன் டு த பார்லிமெண்ட் தான், அதுவும் வாரண்ட் கேஸ் தான். அப்ப அதுக்கு மட்டும் கவலை இல்லை, அது எப்ப வேணாலும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா அப்படின்னா அது ஃபிளா தான், பேசாம இருக்கு. அப்ப சம்மன்ஸ் கேஸ்ல கொஸ்டினிங்னா, இதுல கொஸ்டினிங்லாம் எத்தனை நாள் வேணாலும் பண்ணிக்கலாமான்னா இது அப்படியே பெண்டிங்கா இருக்கு. ஏன் இப்படி ஒரு பாரபட்சம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற, செஷன்ஸ் ட்ரையல் ஓரளவுக்கு நடத்துறவங்களோ, இல்ல அப்பலட் கோர்ட் மட்டும் நடத்துறவங்களோ, இல்ல ஆன் போலீஸ் ரிப்போர்ட் மட்டும் நடத்துறவங்களோ மட்டும்தான் அந்த எழுதியிருப்பாங்க போல இருக்கு. இந்த லாபம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வாரண்ட் கேஸ் தான் என்ன, வாரண்ட் கேஸ் பெண்டிங் இருக்காதா, உடனே உடனே முடிச்சிடுறாங்களா, அடுத்த நாள்ல சார்ஜ் ஃப்ரேம் ஆகி முடிச்சிருந்தா அவங்களுக்கு. அதுவும் முடியாது. எதுலெல்லாம் இவங்க கொண்டு வர ஃபிளா இருக்குன்னு பார்த்தா சார்ஜ் ஃப்ரேமிங்ல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகும்னா, நாளைக்கே சார்ஜ் ஃப்ரேமிங் நான் பண்றேன் அப்படின்னா பண்றதுக்கு அவங்க இழுத்துட்டு போகலாம், ஹைகோர்ட்ல போகலாம், மேல இழுக்கலாம், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகலாம். அந்த 60 நாள் கண்டிஷன் இங்க இல்ல. நான் எப்ப வேணாலும் சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு விடாம நாங்க பிரச்சனை பண்ணுவோம். அந்த கம்பல்ஷனை இதுல கொண்டு வர முடியாது. ஃபார் த ரீசன் நோன் டு த பார்லிமெண்ட். அவங்களால அது பதில் சொல்லணும். பட் டிபேட் இல்லாதவங்க தெரியல. ரைட். இப்போ இதனுடைய எங்கேருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, தினேஷ் திவாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. தினேஷ் திவாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 2014 வால்யூம் 8. 2014 வால்யூம் 8 ஸ்கேல் இல்லைன்னா பிடிச்சுங்க. 2014 வால்யூம் 13 SCC. 2014 வால்யூம் 13 SCC சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 137 பேஜ் நம்பர் 137ல அதுல என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அட் த டைம் ஆஃப் உங்களுக்கு டிஸ்போசல் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் ஆர் இஃப் த கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் நோ நெசசிட்டி ஃபார் டிஸ்சார்ஜ் தி அக்யூஸ்ட் on the prima facie enough strong suspicion is find out அப்படின்னா no separate hearing for required for framing of charge. சார்ஜ் ஃப்ரேமிங்லாம் செப்பரேட் ஹியரிங்லாம் தேவையில்லை, அன்னையே நீ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடலாம், அதுக்கு ஒன்றும் உங்களுக்கு இன்டிமேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அதை பேஸ்ல தான் இந்த செக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை ஆன் போலீஸ் ரிப்போர்ட்லயும் செஷன்ஸ் கேஸுக்கு மட்டும் வைக்கிறாங்களே தவிர வாரண்ட் கேஸ்ன்றத இன்னுமே பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வாரண்ட்ல நிறைய போகும். இதை காரணம் அதுலதான் இருக்குது ஸ்பெஷலா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேசஸ் கிடையாது. அப்போ மேஜிஸ்ட்ரேட்ஸ் இல்ல நான் 60 நாளைக்குள்ள ஃப்ரேம் பண்ண போறேன், உடனே ஃப்ரேம் பண்ண போறேன்னா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை சர்க்கமெண்ட் பண்ண இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் மத்த எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. ஸோ அதுல இருந்து எடுத்துருக்காங்க. ஒரு நாலேஜுக்காக இதை நான் தர்றேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ஏன் அவாய்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவாய்ட் பண்ணாதான் அன்லெஸ் அவங்க அமெண்ட் பண்ணி அதை கொடுக்குற வரைக்கும் இது எல்லாமும் இது இப்போதைக்கு இருக்கிற மேலோட்டமான உங்களுக்கு ஃபிளாஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கேன் நான். இப்போதைக்கு அவ்வளவு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் நிறுத்திருக்கேன். இப்போ இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஸோ ஏறக்குறைய இட்ஸ் நியர்லி 40 minutes. ஸோ வி கேன் கோ ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதை பொறுத்து மட்டும் கேளுங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். மற்றது நம்ம பழசுல இருந்தே பேசுவோம். எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் நம்ம போகலாம். ஸோ யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு டிஸ்கஷன் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தென் ஒருத்தர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தவங்க பேசுங்க. அப்பதான் இட் வில் நாட் வில் பி மெஸ்ஸி. ஓகே, புவனேஸ்வரன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே சார். ஸோ யாருக்காச்சும் டிஸ்கஷன்ஸ் எதுவும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனிபடி எல்ஸ்? என்னாச்சு சார், இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல யாருக்குமே எதுவுமே வரலையா? தோணலையா? நல்லா இருக்கு, முடிச்சிட்டீங்களா? ஃபீட்பேக்கே எனக்கு சொல்லிட்டாரு, உனக்கு ஃபீட்பேக் இல்ல, நீ நடத்துறது சரியில்லைன்ட்டார் வினோத். பட் நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க போல இருக்கு. ரைட், கிரேட்.
பாருங்க, எனக்கு எனி டவுட்ஸ் எழுதி கொடுங்க, ஐ வில் ஆன்சர். இப்ப கேக்குறதுனா கேளுங்க, ஐ வில் பி தேர் டு ஆன்சர் நோ. எஸ் சார். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் பிரவீனா மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நீங்க எல்லா கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸையும் நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஒருத்தர் கை தூக்குவாங்களா அதுக்கப்புறம்? தட் இஸ் தி நீங்க எனக்கு இதுல இருந்து உங்களுக்கு என்ன நீங்க ஏதாவது என்ன நீங்க எல்லாம் இப்ப ஃபேஸ் பண்ண போறீங்க இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம், அப்போ நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்ப எல்லாத்தையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்ன அந்த 5:30க்கான விஷயத்தை ஸ்டில் ஐ அம் சர்ச்சிங். ஏன்னா இட் இஸ் ஆம்பிகஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆம்பிகஸ். ரொம்ப ஆம்பிகஸ் சார். the very fact வந்து இருக்குன்னா எக்ஸ்பிரஸ்லி they would have said in the concerned provision. அதெல்லாம் விட்டுட்டு தனியா வந்து 5:30ல சொன்னது வந்து இட் இஸ் ஹைலி ஆம்பிகஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரெஃபரன்ஸ் போய் வந்தாதான் சார் இட் கம்ஸ் டு a conclusion. there is a very bad room for interpretation on that particular provision. அதே ஸ்வான் ஸ்டேட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப விவரம் தெரியாம எழுதி இருக்காங்க. சிட்டிங் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் சார் ரொம்ப டெஃபினட்டா வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்பார்ட்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லா வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆன மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் எல்லா ட்ரையலையும் இன்க்ளூட் பண்ணிப்பேன், நான் இதுல எல்லாம் நான் இப்படி விசாரிப்பேன் அப்படிங்கறது ஆஸ் பர் த கோர்ட்டோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். So that is my opinion. அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி இருந்துட்டு போறது பெட்டர். அதோட விட்டு இருந்திருக்கலாம். அந்த 5:30 மட்டும் விட்டு இருந்திருக்கலாம். இதை எதுக்கு நடுநடுல கொண்டு வந்து இதை சேர்த்து சில இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் வேற வேணும்னு சொல்லி, இப்ப அது வரும்பொழுது எது விச் வில் சூப்பர் சீட் விச் அப்படின்ற மாதிரி இது ப்ரொவிசோ, எது ஸ்பெஷல் ப்ரொவிஷன், எது ஓவர் ரைட் பண்ணுன்ற சிக்கல் வரும். ஆல் ட்ரையல் அப்படிங்கும் பொழுது எப்படி ஆங்கிள் எல்லா ஆங்கிள்லயும் திங்க் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த சிக்கல் போகும்போது இப்போ இந்த சிக்கல் எங்க வந்துச்சு நான் சொல்றேன். எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அதுல சம்மன்ஸ் கேஸ் செக் டிசானர் நான் நோட்டீஸ்ல அனுப்பிச்சிட்டேன். அதுல சொன்னாங்க ஒருத்தவங்க கம்பெனி சார்பா, சார் என்னால வர முடியல, எனக்கு கால் அடிபட்டிருக்கு, 2வது நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னால வர முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணலாம், கவலைப்படாதீங்க ஆடியோ வீடியோல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா செஷன்ஸ் கேஸ்ல அப்படி ஒரு சம்மன்ஸ் கேஸ்ல ப்ரொவிஷனே இல்லை. ஆல் ட்ரையலை யூஸ் பண்ண முடியுமா சம்மன்ஸ் கேஸ்ல? ஆல் ட்ரையல் 5:30 யூஸ் பண்ண, அதான் ஆல் ட்ரையல்ன்ற வார்த்தை இருக்க, நீ 5:30 அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னா the judge will come to forward to say no ஸ்பெசிபிக்கா அவாய்ட் பண்ணிருக்குதுல இல்லன்னு இருக்கு. அப்போ 5:30 கொண்டு வந்து எப்படி இதுல சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஒரு சிம்பிளிஃபைடா இப்படிதான் கேட்பாங்க. பட் நம்ம பெட்டிஷன் அப்ளிகேஷன் போட போறோம். சோ செக் டிசானர்ல யாராவது வெளியூர்ல இருந்து வராங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சாதாரணமா அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு, பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அது எனக்கு நான் பிரச்சனை இப்ப டைரக்டா ஃபேஸ் பண்றேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை அப்ளிகேஷன் போட போறோம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஐ வில் வெயிட்டிங் ஃபார் தட். அது கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்லயுமே அந்த ப்ரொவிஷன் கேன் பி யூஸ் சார். இப்போ ஒரு கம்ப்ளைனிங் பார்ட்டி வந்து ஆல் ட்ரையல்ஸ் இருக்கு, சோ தி சம்மன்ஸ் கேஸ் இன்க்ளூட்ஸ் பிசின்னு நீங்க ஒரு பெட்டிஷன் போட்டீங்கன்னா டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க, த வெரி ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட்ல சொல்லவே இல்லை, எக்ஸ்பிளிசிட் ப்ரொவிஷன் இல்லை, அதனால வந்து cannot be carried outனு அவங்க ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. சோ இட் இஸ் ஹைலி பாப்போம் சார். மேபி வந்து அப்கமிங் டேஸ்ல ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ளை பண்றோம்னு சொல்றாங்களா, இல்ல வாட் தே ஆர் கிவிங் ரூம் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன் எப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்ல தான் சார் தெரியும். தெரியல. இனிமே இந்த ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வரும் பெரிய லெவலில். இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நான் சொன்னது வந்து மேலோட்டமா சொல்லிட்டு போனதுனால அது உங்களுக்கு லேசா புரியுற மாதிரி இருக்கும். காம்பட்டன்ட்ங்கிற வார்த்தை உள்ள இருக்குது, 190 காக்னிசன்ஸ்ல இருக்கு. ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன்ற வார்த்தை கொண்டு வந்து ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் நடுவில். பட் எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க அட்வொகேட்ஸ் தான் போடுறாங்க, வெளியூர்ல போடுறது இல்ல. ஆனா அதுல மட்டும் ஏன் அதை தரம் பிரிச்சு வச்சிருக்காங்கன்றது தெரியல. காம்பட்டன்ட்னால எல்லாரும் காம்பட்டன்ட் தான். சோ இது ஏதாவது ஒரு இதை கொண்டு வருமா? ஆந்திரா அந்த மாதிரி அந்த எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற அதுல வந்து இந்த சிக்கல் வரும், நிறைய வரும். 3 தடவை வந்துச்சு, அது வரும். அது அந்த மாதிரி இடத்துல கொண்டு போனாங்கன்னா சிக்கல் வரும். மற்றபடி சாதாரணமா நம்ம அதை பண்ண போறதில்ல. சிக்கல் அதுல வர வாய்ப்பு இருக்குல்ல. அது வந்து குவைட் கான்ட்ரரி டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ கம்யூனிட்டி சர்வீஸை பத்தி உங்களோட ஐடியா ஏதாவது இருக்குதா? நான் ஆஸ்கிங் ஃபார் ஆல் தி அஸ்பைரன்ஸ். நீங்க ஏதாவது கம்யூனிட்டி சர்வீஸை பத்தி ஏதாவது ஐடியா சொல்றீங்களா? நான் ஐ வாண்ட் டு டேக் நோட் ஆஃப் இட். எனக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீசஸ்ல வந்து தி ஹோப்ஸ் ஆர் லெஸ் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கம்யூனிட்டி சர்வீசஸ்ல வந்து நீ போய் கருவாலி மரம் வெட்டு, பப்ளிக் டாய்லெட்டை கழுவு, சோ இதெல்லாம் என்ன ஆகும்னா பேசிக்கலி ஒரு வெஞ்சன்ஸை வந்து வேறுன்றதுக்கான சான்சஸ் ஆர் மோர்ங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சார். ஏன்னா இஃப் யூ இம்ப்ரெஷன் ஃபார் சம் வைல் அண்ட் யூ ஆர் பீயிங் தேர் அண்ட் யூ ஆர் பேயிங் ஃபைன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்விங் அ கம்யூனலா நீங்க சர்வ் பண்றதுக்கும் அதுக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப கம்யூனல் சர்வீஸ் அப்படின்னா இப்ப பிசிக்கல் லேபரும் இருக்கும்,
பிளஸ் வந்து அதுவே வந்து ஒரு மென்டலி வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ நல்லா ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஆளு இருக்காங்க. பட் அட் சம் காஸ் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இட் கம்ஸ் டு கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வரது கூட ஆனரா நினைப்பாங்களே தவிர்த்து, கம்யூனல் சர்வீஸ்ல நான் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுவேன், நீ வந்து இந்த பப்ளிக் ரோட்ஸை கிளீன் பண்ணணும், பப்ளிக் டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது கருவாலி மரம் வெட்டணும், ஸ்கூல்ஸ்ல போயிட்டு இதெல்லாம் பண்ணணும் சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து இப்ப வந்து எவ்ரி காயின் ஹாஸ் போத் சைட்ஸ் இல்லையா சார்? when it comes into implementation தான் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்பதான் தெரியுமே தவிர்த்து, இம்ப்ளிமெண்டேஷன் முன்னாடி நம்ம இதுதான் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வர முடியல. பாப்போம் சார் எவ்வளோ ஹவு ஃபார் அந்த கம்யூனல் ரெமெடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்கிறது வந்து அப்கமிங் டேஸ்ல ஜட்மெண்ட்ஸை பொறுத்து தான் சார் கம்ஸ் டு கன்க்ளூஷன். பார்க்கணும் அப்கமிங் இதை பார்த்தா போடணும். இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். எனிதிங் எல்ஸ்? நான் ஏதாவது ஆன்சர் பண்ணுமா? எஸ் சார். புவனேஸ்வரன் சார் சொல்லுங்க சார். சார் 3 விஷயம். முதல் விஷயம், நீங்க டவுட்ஸ் இல்லைன்றத விட நீங்க எடுத்தது வந்து ரொம்ப கிளியர் பெர்ஸ்பெக்டிவா கம்பேரிட்டிவா இருந்தனால அதுல எதுவும் சந்தேகங்கள் எழுதுற அளவுக்கு வேணா ஆல்மோஸ்ட் நீங்களே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பேக்ரவுண்ட் இப்போ பொலிட்டிக்கலா விட்டுடுவோம், பட் பேக்ரவுண்ட் ஆஃப் என்ன சொல்றது, பாசிங் திஸ் ஆக்ட் இல்லாட்டி பிரிங்கிங் திஸ் ஆக்ட் அப்படின்றதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு நெசசிட்டி இருக்கு அப்படின்றதுனால டெக்னாலஜி கொண்டு வந்தோம்னா நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அப்போ எப்படி 65A கொண்டு வந்தாங்க அது மாதிரி மற்ற எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம். பட் இவ்வளோ வேகா இல்லாட்டி இவ்வளோ ஒரு மாதிரி ரெகமெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு என்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு. மூணாவது வந்து கம்யூனிட்டி சர்வீசஸ் வந்து அவங்க வந்து இந்த பழைய குரூப் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம அந்த ஒரு சுந்தர்சி படத்துல கூட ஒரு பாருங்க, விவேக்கையும் சுந்தர்சியும் அந்த காந்தி மதுரையில் இருக்கிறது காமிச்சு நீங்க சேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க நம்ம சிஆர்பி ரிஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்க நம்ம வந்து ரொம்ப இது கிடையாது மாதிரி ரிஃபார்மேட்டிவா போகணுன்றத கொண்டு வர நினைச்சிட்டு பழைய சிஸ்டம், அதாவது மனு சிஸ்டம் கொண்டு வராங்களா என்னன்னு என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல என்டையரா நான் அந்த பொலிட்டிக்கல் கூட நான் ரொம்ப போல ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா. மேடம் பிரவீனா மேடம் சொன்ன மாதிரி நீங்க வந்து இனிமே ஒவ்வொருத்தர் கொடுக்கும் போதும் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, எந்த வச்சு அதை எப்படி பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ண முடியும், கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இவ்வளோ விஷயம், ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னை ரெஸ்கியூ பண்ணும்போது ஆக்ட் வரல, அதனால இப்போ போக முடியாதுன்ட்டாங்க. பட் இப்போ வந்திருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி டிசைட் பண்ணுவோம்னு நீங்க யோசிக்கிறீங்க? 3 கொஸ்டின் தான். அதான் எனக்குமே ஐடியா இல்லை. ஏன்னா சந்திரசூட் பிடி கொடுத்தா அவர் சீஃப் சிஜிஐ வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. இது எதுக்குமே பெண்டிங்ல இருக்கிறதுனால நான் கமெண்ட் கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா லான்ட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா இல்ல அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த மாதிரி ஹிந்தியில இருக்குது, பேர் மாதிரி இருக்குது அப்படின்றது சொன்னாரு. பட் இப்போ வந்து நோ கமெண்ட்ஸ், அதை நான் கொடுக்கவே மாட்டேன், நான் பெண்டிங்ல இருக்குன்ட்டாங்க. அதனால பிடி கொடுக்கறதுனால என்னாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா 5 ஜட்ஜி உட்காந்து அப்படி கான்ஸ்டியூஷன் வச்சு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. பட் ரெண்டாவதுக்கு நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்றேன். இது என்ன, இந்த லா கொண்டு வரும் பொழுது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நாங்க இதுல இருந்து உங்களுக்கு கலோனியல் லாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. இது அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செய்யறாங்களா, இதுல என்ன ஒரு அவங்க வந்து பெரிய ஒரு நான் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு போலதான் இது அடையிறாங்கன்றது எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா இந்த இதெல்லாம் பாப்பீங்கல்ல, என்னது சூப்பர் சிங்கர்லாம், அதுல யாரோ எழுதின பாட்டை, யாரோ எழுதின இதை உங்களுக்கு போட்ட மெட்டு, யாரோ எழுதின வரி, யாரோ எழுதினதை தானே கஷ்டப்பட்டு பாடின மாதிரி பாடுவாங்கல்ல, அது மாதிரிதான் இருக்குது இதெல்லாம். வேற ஒண்ணு சிம்பிளா சொல்ல போனா வேற எதுவும் இல்லை. என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. இவங்க வந்து ஏற்கனவே எழுதின கலோனியல்லாவ அப்படியே வார்த்தையை மாத்திட்டு சொந்தமா, கலோனியல்லா கூட கிடையாது, சொந்தமா எழுதுன மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இது. சிம்பிளா இன்னொரு சூப்பர் சிங்கர் தான் இது. நாம ஒண்ணு கொடுக்குற ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சுட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான். வேற ஒண்ணு தெரியல. ரொம்ப அப்பட்டமா இருக்கு, ரொம்ப அப்பட்டமா தப்பாவும் இருக்குது. இது ஒன்றும் இல்லை. இந்த லா வந்து டோட்டலி அட்டர் வேஸ்ட். உங்களுக்கு செக்ஷன்ஸ் தான் மாறுது, வேற ஒன்றும் எங்களுக்கு புரியல. இதுல எவ்வளவு ஃபிளாஸோட வச்சு கேட்டுருக்காங்க. இதுல என்ன நிறைய இருக்குது. நான் ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருக்கு, நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வரும்பொழுதுலாம் நீங்களே திங்க் பண்ணி பாத்துக்கோங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடியில என்ன இருக்குல்ல, ஸோ வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். நாம வந்து கம்பேர் பண்ணி அது அந்த செக்ஷன்ல இந்த செக்ஷன் இருக்கு, இந்த செக்ஷன் இவ்வளவுதான் இருக்கு, செக்ஷன் 1 என்ன சொல்லுது, செக்ஷன் 61 சொல்றதுங்கிறது இல்ல. நம்ம வரவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே என்ன மிஸ்டேக் இருக்கு, எங்க ட்ரையலை பாதிக்கும், எந்த இடத்துல இஷ்யூஸ் கொடுக்கும், அதைத்தான் நம்ம ப்ரொஃபஷனல் லெவல்ல நம்ம திங்க் பண்ணணும். நான் அடுத்த வரும்போது நான் அடுத்த இதுல வந்து இன்னும் ஒரு 3 அப்படியே ஒரு 3 இந்த இதுல 3 கொடுத்தேன், அடுத்ததுல ஒரு 5 6 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருக்கிற ஃபிளாஸ் பார்க்கலாம்.
இன்னும் இதை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா அவங்க எழுதல இந்த அக்கம்ப்ளிஸ் வந்து அன்கராபரேட்டன் இருக்கு, இப்ப கராபரேட்ன்றாங்க. டோட்டலா அந்த 2 லைன் அன்கராபரேட்டட் இது அண்ணுங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க. ஒண்ணும் தெரியல, சிம்பிளா அவங்களுக்கு அவ்வளவுதான். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டே தெரியல, தெரியாம எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த டைப்பிங் மிஸ்டேக் போற போக்க யூஎன் எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதை அடிச்சிருப்பாங்க, வேர்டுல போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, அது 2 அட்டர்ல ரெட்டுல காட்டியிருக்க டெலிட் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு தான் அதை எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் எது இவங்க அதை எழுதிட்டு மாறு தட்டிக்கிறதுல என்ன ஆச்சரியன்றது எனக்கு புரியல. அது டோட்டலி வேஸ்ட். அது இந்த இதை பொறுத்த வரைக்கும், ஐபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கம்யூனிட்டி சர்வீஸை குறுக்க கொண்டு வந்து அந்த குறுக்க ஓட விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது பெட்டர்ஸ், அது ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இன்டர்பிரேஷன் நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் தெரியும். ஸோ இது 3 அவ்வளவுதான். வேற ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? எஸ் சார். ஐயப்பன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க சார். வணக்கம் சார். வணக்கம். தள்ளி நின்னு போடுறா, வேற எங்க கட்டுறேன்னு தெரியலடா அம்மா. சொல்லுங்க சார். சார் ரொம்ப பார்த்து பேசி சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சார். கம்யூனிட்டி சர்வீஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நான் கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் இருக்காங்க சார், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது தெரியாம பண்ணிருக்கலாம். ஒரு டிகிரி படிக்கிறான், அவன் ஒரு தெரியாம பண்ணிட்டான், அவனை போய் திருப்பி அவனை போயிட்டு பனிஷ் பண்ணணும்னு வச்சுங்களேன், அவனுடைய ஃபியூச்சர் பாதிக்கணும். ரெண்டாவது ஜெயிலே பாத்தீங்கன்னா அவனை வந்து தண்டனை கொடுக்குறாங்க, ஜெயில அவனை வந்து கண்டிக்க மாட்டாங்கன்னு ஜெயில பாத்தீங்கன்னா அதே அங்கேயே பிரிச்சு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டர் அப்படில நம்மளுடைய தேரியே பாத்தீங்கன்னா ரிஃபார்மேஷன் தேரின்னு ஒண்ணு இருக்கு நம்மகிட்ட. வந்து தண்டனை கொடுக்கணும், அவன் ஜெயில போடணும், இல்ல அவன் கிட்ட ஃபைனை வாங்கணும் அப்படி இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இல்லாதப்பட்டவன் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றவன் அப்போ அவனுக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல சார். இப்போ கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ டிராபிக் போலீஸ் ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டான், டிராபிக் கொஞ்சம் நின்று பாரு, ரிஃபர்மேஷன் ஒரு பாலிட்டி பேப்பர்ல வந்தது. இது போல வந்து அதுவும் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் இருந்து ஏன்னா ரிஃபர்மேஷன் தேரி இருக்கிறதுனால அவங்க வந்து திரும்பத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த ஒர்க் பண்ணும்போது. இதை பத்தினா கம்யூனிட்டி சர்வீஸ் பெஸ்ட்னு தான் நினைக்கிறேன். அது வந்தது எல்லாருக்கும் தடவை கொடுக்க முடியாது சார். ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபியூச்சர் பாதிக்க முடியல. ஒரு நல்ல ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான், இது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். பட் எங்க சிக்கல் வருதுன்னா, நான் அதை பாலிடிக்ஸா எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். இதை நான் இப்ப நீங்க சொல்றதுனால இப்போ இதை வந்து டிபேட் பண்ணாதனால நம்ம பண்றதுதான் டிபேட். இதை எப்படி கொண்டு போகலான்னா, ஒரு பக்கம் ரைட்டை, இன்னொரு பக்கம் முதல்ல தப்பு பண்றவன் கம்யூனிட்டி சர்வீஸை கொடுத்தோம்னா இவ்வளவுதான் போல இருக்குன்ட்டு 2வது தப்பு பண்ணவும் அவனுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ ரிஃபர்மேட்டிவ் போய் பனிட்டிவ் தியரி திருப்பி வரும் நமக்கு. அந்த பனிட்டிவ் தியரியே எடுக்கக்கூடாது அப்படின்றது வரும். ஒரு பக்கம் நல்ல ஆர்குமெண்ட்ஸ் தான், ஒரு பக்கம் நீங்க எடுக்கிறது, இந்த பக்கம் மாத்தி இந்த டிபேட்டை அவங்க அங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஆனா எங்க சிக்கல் வரும்னு சொல்ற மாதிரி திருப்பி சொல்றதா, இதை வந்து நான் பாலிடிக்ஸா சொல்லல, ஆனா இதுதான் நடக்கும், இதுதான் எதிர்காலம். நார்த் இந்தியாவில இப்படித்தான் வரும். என்ன நடக்கும்னா, நீ போய் ஒரு தெருவை கூட்டணும், ஒரு இடத்துல இருக்கிற இடத்த கிளியர் பண்ணணும் அப்படின்னு உள்ள வரும்போது எல்லா ரைட்டு எங்க தெருவுல நீ எப்படிடா நுழையலாம்னு எவனாவது கேட்டான்னா கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன ஆகும்? இவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தோம்னா அதுதான். நான் அதனாலதான் இதுக்கு பயப்படுறதே. கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து எங்க போய் புரியல. இல்ல எது நீங்க நினைக்கிறது, நீங்க உங்களுடைய அனுமானம்ன்றது இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸுக்கு தெரியல, யாருக்கு என்னன்னு தெரியும். இது நடக்கிறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருக்கு. இங்கதான் சிக்கல். அதான் சொன்னேன், கம்யூனிட்டி சர்வீஸ்ல அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு சின்ன வரையறையை கொடுக்கணும். ஸ்கூல்ல போயிட்டு நீ சரி பண்ணு, இல்ல அவங்க சொல்லுவாங்க வேற ஏதாவது பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்ணு. மற்றது இந்த கருவேல மரம் வந்தப்பே பெரிய சிக்கலாச்சு. ஒரு தடவை அரியலூர்ல இருக்கிறப்ப ஏகே ரஹ்மான் ஒரு ஜட்ஜி கருவேல மரத்தை வெட்டுட்டாங்க.
அதை எடுத்துட்டாரு அவர் வந்து. அது வந்து பெயில் கொடுக்கறதுக்கு அது ஒரு இதா கொடுத்துட்டாரு, கம்யூனிட்டி சர்வீஸ் கணக்கா அப்பவே கொடுத்துட்டாரு. அதை எடுத்துட்டு மேல வந்து தேவதாஸ் ஜே ஹைகோர்ட்ல வாங்கி அவங்க ரிமார்க்ஸ் எழுதினாரு, என்ன ஸ்டண்ட் அடிக்கிறியா அப்படின்னாரு. சோ அது வந்து எதுக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்னு உனக்கு வேண்டாமா, உங்களுக்கு தெரிய வேணாமா? பெயிலுக்கு ஒரு தெருவுல இருக்க கருவேல மரத்தை கொடுப்பீங்களா? எப்படி கணக்கு வைப்பீங்க? அவன் எவ்வளவு பொருளாதாரம், அவன் எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அவன் வெட்டணும் அப்படிங்கிறது. அந்த இதெல்லாம் கூட வந்துச்சு ஒரு சிம்பிளா. இது முன்னாடியே ஃபேஸ் பண்ணாங்க, இந்த பிரச்சனையை வந்து அப்பவே ஃபேஸ் பண்ணாங்க. 2014-15லயே நம்ம தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிருக்கு. விளையாட்டா சொல்ல இது ஃபேஸ் ஆயிருக்கு. நான் சொன்னேன், திருப்பி சொல்றேன், இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பிரச்சனையில முடியாம இருக்கிற வரைக்கும் நல்லது, அவ்வளவுதான். இது வந்து கரெக்டா இதுதான் நடக்கும் ஃபியூச்சர்ல. அதனால இப்பவே நான் சொல்லிடுறேன், இதுவா வரும்பொழுது நீங்க நினைச்சு பாப்பீங்க. பட் இந்த சான்சஸ் ஆர் தேர், அதை பார்க்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சமூகம்னால முடிஞ்சு போச்சு, கேஸ்ட் தான் அந்த இடத்துல. அதை ஏன் அந்த விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்கலாம், கம்யூனிட்டிங்கிறது இந்தந்த இடத்துக்கு போனா மட்டும் இந்தந்த ஊர்ல பொது இடத்துல அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா மிச்சமா இருக்கும். ஆனா அதை கொடுக்காதது என்ன ரீசன்றது தெரியல. அதை அவங்க டிபேட் வச்சிருந்தாதான் தெரியாது. பட் கம்யூனிட்டி சர்வீஸுங்கிறது பெரிய டிபேட் ஆகும். இப்ப நீங்க பேசுற மாதிரி ஒத்துக்கலாம், நான் சொல்றது இல்லாம இருக்கலாம், நான் சொல்றது நடக்கலாம், நான் சொல்றது சுத்தமா நடக்காம இருக்கலாம். ஆனா நடக்காம இருக்கிறது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி மத்தவங்க ஈகோங்க வந்து தட்டி பார்க்கலாம். நான் வந்து இல்ல என்ன நடக்கும், இதே மாதிரி நீ வந்து வெளியில போய் வந்து நீ இதை கிராஸ் பண்ணுங்கிற வரைக்கும் ரைட்டு, ஒருத்தன் மாட்டிக்கிட்டா அவனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ரைட்டு. டிடிஎஃப் வாசல் மாதிரி ஆனாலும் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ அவருக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து பாக்குறதா, இதெல்லாம் போற போக்குல நம்ம அதை முடிவு பண்றதுதான். இது ஒரு பெரிய சப்ஜெக்டா போகுது. இதை டிபேட் கண்டிப்பா இதுல இருந்திருந்தா இந்த ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் சரியா இருக்கும். நம்ம இட்ஸ் மை ஒப்பீனியன், ஹம்பிள் ஒப்பீனியன். பாருங்க, எனி क्वेश्चंस? Sir, thank you sir. Then Murugesan sir, என்ன பண்ணிக்கணும் sir ஒரு 2 members மட்டும். Murugesan sir, Murugesan sir hand raise பண்ணிருக்கீங்க. ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். சார் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. இல்ல சார், இப்ப கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிறது வந்து ஆரம்பத்துல ட்ரையல் கண்டக்ட் பண்ணாமலே முடிச்சிடலாமா, இல்ல ட்ரையல் கண்டக்ட் பண்ணி கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கணுமா சார்? சரியான கேள்வி கேட்டீங்க. உண்மை என்னன்னா, ஆனா பிஎன்எஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப இதை வந்து நான் கொஸ்டின் மார்க்லயே வச்சிருந்தேன். நான் இதை வந்து என்ன எப்போ சொல்றது அப்படி தெரியாம வச்சிருந்தேன். கரெக்டான கொஸ்டின் என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் சென்டென்சிங்ல தான் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஃபைன்லயோ அல்லது வந்து இதுலயோ உங்களுக்கு வந்து ஃபைன் ஆர் சென்டென்ஸ் ஆர் ஆஃப் போத் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்னு. இப்போ சென்டென்ஸ் கொடுக்குற பவர் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் எப்ப கொடுப்பாரு அப்படின்னா, மத்த மூணுத்த வந்து அதுல இருக்கு. இப்போ பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 11 இடத்துல அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னேன், கம்யூனிட்டி சர்வீஸ். அப்போ மத்த இடத்துக்கு மத்த கேஸுக்கு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா, அதான் நான் சொன்ன மாதிரி பெயிலுக்கே கொடுத்துட்டாருன்னா, மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு லேசா இருந்துச்சு. பட் இந்த செக்ஷன் 23க்கு உள்ள உட்பட்டு தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் பிஎன்எஸ் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப புதுசா வந்திருக்க பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னா 11 இடத்துலதான் கம்யூனிட்டி சர்வீஸ் இன்செர்ட் பண்ணிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறதுக்குலாம் வந்து தேவையில்லையா? அதுலலாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலோ இல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாலோ இனிஷியலா பெயில் வாங்கும் பொழுது அப்பவே அவர் கொடுக்கணுமா? அந்த 23 பவர்ஸ், அந்த கம்யூனிட்டி பவர்ஸ் அப்ப எடுக்க முடியுமா அவரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்? பெயில் இப்ப நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, பெயில்ல ஒருத்தர் கருவேல மரத்தை வெட்ட சொன்னப்போ மேல ஹைகோர்ட்ல இருந்து வாங்கினாங்க, அதனால பண்ண முடியாது, அது வந்து சென்டென்சிங் ஈக்குவல் அப்படின்னு. பட் தேர் இஸ் a ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குன்னா, இப்போ இன்னொரு பிரச்சனை வந்து இந்த ப்ரொபேஷன் ஆஃபண்டர்ஸ் ஆக்ட்ல விட்டுறாங்கன்னு வச்சுங்க, மன்னிச்சு விடுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்து மன்னிச்சு விட முடியுமா? ஏன்னா மன்னிச்சு விட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருணும். அவங்க ஃபைனும் கொடுக்க முடியாது, தண்டனையும் கொடுக்க முடியாது, இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதுல தெரியாம யாராவது கம்யூனிட்டி சர்வீஸ் அதுக்கு பொருந்துமா? ஏன்னா அதுல இல்ல, அந்த ஆக்ட இப்ப திருத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒரு ஜட்மெண்ட் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. என்ன ஜட்மெண்ட் இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இது ஜெயங்கொண்டத்துல போனதான் மன்னிச்சு விட்டுட்டாரு, நான் மன்னிச்சு விட்டா ஃபைனை மட்டும் பே பண்ணிட்டு அவன் 5000 பணத்தை கட்டிட்டு போயிட்டான். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வரும்போது என்ன சொன்னா, நீ தான் மன்னிச்சு விட்டுட்டியே, அப்புறம் எதுக்கு ஃபைனை கட்ட சொன்னாங்க? எல்லாமே மன்னிச்சாச்சு, உனக்கு வந்து டோட்டலா மன்னிப்புன்றது டோட்டலா மன்னிச்சுதான், ப்ரொபேஷன் அஃபண்டர் ஒண்ணுமே இல்ல, அவன் அஃபண்டர்னு முடிவு பண்ணதுக்கு நீ மன்னிச்சுட்ட அப்படிங்கும்போது அந்த இடத்துல எங்க ஃபைன் வருது அப்படிங்கும்போது இந்த கம்யூனிட்டி சர்வீஸோட பேக்ட்ராப் என்னன்றதான். ஸோ கம்யூனிட்டி சர்வீஸ் எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்ரம் த பெயில் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான். எக்ஸாக்ட் கொஸ்டின் இது. ஸோ வி ஹேவ் டு வெயிட். அது எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணல.
பெயிலுக்கு வந்து ஏறக்குறைய அது பனிட்டிவ்லா கிடையாது. உங்களுக்கு சப்ஸ்டான்டிவ்ல உங்களுக்கு ஸ்டாட்யூட்டரி தான் டெம்பரரியா உள்ள வைக்கிறது கேஸ் முடியற வரைக்கும் அப்படின்னு. அப்ப நான் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்றேன், ஊர் விட்டு ஓட மாட்டேன், என்ன பெயில கொடுங்க அப்படின்றது அடிஷனல் கிரவுண்டா நம்ம கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின். ப்ராபபிலி வி ஹேவ் டு வெயிட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி குட் கொஸ்டின். வெரி குட் கொஸ்டின். சார் சார் இன்னொருத்தவங்க கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார் கேள்வி சார் உங்களுக்கு என்ன டவுட்? நம்ம கேள்வி கேட்கறோம். இல்ல சார், ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபென்டபிளஸ் செஷன், ஒரு 50 நிமிஷம்னாலும் உருப்படியான விஷயங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிடலான்னு. இன்னொன்று இப்போ அந்த ஐயப்பன் சார் சொன்னதுக்கும் பிரவீனா மேடம் சொன்னதுக்கும் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் இப்போ எந்த ஒரு விஷயம் அன்டிஃபைன்டா இருந்தாலும் ப்ராப்பரா டெஃபினிஷன் இல்லாம இருந்தாலும் அது மிஸ்யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி தான் ஹியூமன் நேச்சரே. ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கு, ப்ராப்பர் ஒரு சர்வைலன்ஸ் இருக்கு, ஒரு பார்டர்ஸ் இருக்கு, பவுண்டரிஸ் இருக்கு அப்படின்னா தான் அது கரெக்டாக நடக்கும். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிஸ்யூஸ் ஆகும் அப்படின்றது தான் நார்மல் ஹியூமன் நேச்சர். ஸோ இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ்னு ஒரு விஷயத்த ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லை, என்னன்றது கிளாரிஃபிகேஷனாக இல்லை, சும்மா ஒரே ஒரு லைனில் எழுதிட்டாங்க எனிதிங் குட் ஃபார் த கம்யூனிட்டி, அதை ஜட்ஜு சொல்லலாம். அது எப்படி சொல்லணும், யார் அதை கண்காணிப்பா? முதல்ல இப்போ கருவேல மரம் வெட்டதா சொன்னா கூட அது யார் கண்காணிப்பா? அதுக்கு யாரை வச்சு பார்ப்போம், எப்படி குவான்டிஃபை பண்ணுவோம், எப்படி அதை குவாலிஃபை பண்ணுவோம்? இந்த மாதிரி எந்த டெஃபினேஷனும் இல்லாதனால தான் அந்த கன்ஃபியூஷன் வருது. சும்மா ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலாக சொன்னார், ஃபியூச்சரில் இது எப்படி போகும், கம்யூனிட்டி சர்வீஸ் எப்படி போகும் அப்படின்னா, நீ யாருப்பா அப்படியா நீ, ஓ இன்னாரா, சரி அப்போ நீ இந்த கோயில் வளாகத்தை சுத்தம் பண்ணிடு, ஓ நீயா, ஓ 4 கக்கூசை சுத்தம் பண்ணு, இப்படியும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நார்மலாக வந்துடும். அதை தாண்டி வந்து நார்த் இந்தியாவிலேருந்து தான் நம்ம சொல்கிறோம், அது தமிழ்நாட்டுக்கும் வந்துடும் போல் இருக்கக்கூடிய சீக்கிரம். பா 30 தடவை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு, இல்லை 30 தடவை இயேசுவை பற்றி சொல்லு, இல்லை இவளை பற்றி சொல்லுவோம், மனசு அப்போ தான் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஒரு பேப்பர் எடுத்து 1000 தடவை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுன்னு கூட சொல்லலாம் பனிஷ்மெண்ட்டா. ஸோ நம்மளால் அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, பிகாஸ் இட் இஸ் அன்டிஃபைன்டு. இப்போ ஒரு ஜட்ஜுக்கு இப்போ இன்னைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜஸை விட்டுருங்க, நார்மலாக ஜட்ஜஸ் அப்படின்னா எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாமே ப்ராப்பர்லி டிஃபைன்டு. அடுத்து பிரிசனுக்கு அனுப்புனா அங்கே ஒரு சூப்பரிண்டென்ட் இருக்கான், அங்கே பிரிசனில் ஒரு ஆள் இருக்காங்க, அதை பார்த்துக்கிறாங்க, அதை உள்ளே வர்றது போகிறது எல்லாமே ப்ராப்பர்லி டிஃபைன்டு, எல்லாமே ஒரு ஸ்கெட்சுக்குள்ளே இருக்குது. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஸ்கெட்சில் இல்லை. இதை வந்து எப்படி பண்ண போகிறாங்க, இது வந்து பெரிய ஓட்டம் தான் நம்ம சொல்லணும். இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, எப்படி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க? கரெக்ட். எனக்கு என்னன்னா எனக்கு 2 பேர் மேல நம்பிக்கை இருக்கு. ஒன்னு சுப்ரீம் கோர்ட், 2வது தமிழ்நாடு ஹைகோர்ட் மேல நம்பிக்கை இருக்கு. 2 இடத்துலயும். மற்ற ஹைகோர்ட்ஸ் அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு ஹைகோர்ட்ஸ் will handle properly நினைக்கிறேன் நான். அது வந்து let us see. ஆமா சார், இதை டிஃபைன் எந்த காலத்துல எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா ஐயப்பன் சார் சொல்லும்போது இதுல நல்ல விஷயங்கள் இருக்கதான் இருக்கு. ஏன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்பவும் இருக்கும். இது வந்து நல்லதுக்கு பயன்படுமா, பயன்பட்டுட்டா ரைட், அது நல்லதுக்கு பயன்படணும் அப்படின்னா அதுக்குள்ள கடிவாளம் கட்டப்படணும். கம்யூனிட்டி சர்வீஸ்னா இதுதான், இப்படிதான், இதோட நிப்பாட்டிக்கணும். கம்யூனிட்டி சர்வீஸ்னா இதுக்கு மேல பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருக்கலாம்னு இப்ப சார் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு தான் கம்யூனிட்டி சர்வீஸ் தரணும்னு பிஎன்எஸ்எஸ்ல இருந்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்றதான் இப்ப பிரச்சனை. ஸோ 2வது அதுக்குமே லிமிடேஷன்ஸ் என்ன, அப்பர் லிமிட் என்ன, லோயர் லிமிட் என்ன, இது எப்படி இருக்கணும், அது யார் கண்காணிப்பா, எல்லாமே டிஃபைன் ஆகி வந்துச்சுன்னா ரைட்டு. அது வராத வரைக்கும் அது வந்து ஒரு ஓப்பன் ஹோல் தான். நடந்து போகும்போது திடீர்னு ஒரு குழி இருக்க மாதிரி தான், விழுந்தா என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதுதான் சொல்ல வரேன். மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வரலாம். மேபி எல்லாமே இப்போ வரைக்கும் எல்லா ஆக்ட்லயுமே இன்னமும் புரியப்படாத வார்த்தைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதான் நம்ம டைரக்ஷன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வர்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பாக்குறோம். அந்த மாதிரி இது டிஃபைன் பண்ணா ரைட்டு. ஆனா எந்த காலத்துல வரும், எப்படி வரும், அதுக்குள்ள என்னென்ன தவறுகள் நடக்கும், இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றாங்களா கம்யூனிட்டி சர்வீஸ்ல? என்னங்க சார்? இல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆரம்பிச்சிருவாங்க நம்புறேன். அதான் சார், ஏன்னா ஆமா கம்யூனிட்டி சர்வீஸ் இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்களா, முதல்ல இதை டிஃபைன் பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு கேஸ்ல வந்து அதை நம்ம ஃபியூச்சர்ல படிக்கிற ஒரு துர்பாகிய நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆரம்பத்திலே நம்ம எதுக்க வேண்டியதா இருக்கு சார். கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் எஃபோர்ட். ஏப்பன் சார் ப்ளீஸ். சார் இப்ப பிஓ ஆக்ட் சொன்னீங்களா சார்? பிஓ ஆக்ட்ல வந்து செக்ஷன் 3ல வந்து அக்யூட்டபிள் பண்றாங்க, மன்னிச்சு விட்டுறாங்க. அப்ப மன்னிச்சு விட்டாங்கன்னா அது வந்து செக்ஷன் 5ல வந்து காம்பன்சேஷன் வந்து ஃபைனோட போடலாங்களா சார்? 3 and 4ல மன்னிச்சிட்டாங்க. ஒன்ஸ் மன்னிச்சாச்சு மொத்தத்துக்கு நடக்காது. என்னங்க சார்? மன்னிச்சு இருந்தாலும் மன்னிச்சு விட்டாங்க, செக்ஷன் 3ல மன்னிச்சு விட்டாலும் ஆனா காம்பன்சேட் பண்ணலாங்க சார், கொடுக்கலாம். காம்பன்சேஷனை பொறுத்த வெட்டுறேன், அவனுக்கு வந்து ஆப்பரேஷன் ஒரு 1 lakh ஆகுது, இல்ல அப்போ ஒரு காரை இடிக்கிறேன், அது ஒரு கேஸ் ஆகுது, அப்ப அந்த காருக்கு டேமேஜஸ் ஆகுது, அப்ப அந்த அமௌண்ட் கொடுக்கணுங்களா சார்? அப்ப அதுல வந்து இந்த கேஸ் வந்து நான் ஆக்கிட்டேன், ஆனா அது விக்டிமுக்கு இந்த அமௌண்ட் நீ கொடுத்துரு
இல்ல அதான் அதுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா செக்ஷன் 3 வந்து அப்ளை ஆகும் பொழுதோ காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் இதுலயும் இருக்கு, ப்ரொபேஷன்லயும் இருக்குது, 357 இன்வோக் பண்ணுவாங்க. பொதுவா மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து ஏதோ ஒண்ணுதான் ஆனா இன்வோக் பண்ண முடியும், ரூலிங் வந்து கம்பல் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்ப என்னன்னா அவங்க எந்த கேசஸ்ல எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்ஸ் மன்னிச்சு விடுவாங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க சொல்ற அடிக்கடி கேஸ்ல மன்னிக்கவே மாட்டாங்க. எதுலன்னா ஒரு சாதாரண குரூப் ஃபைட் இருக்கும், யாருக்கும் பிரச்சனை இருக்காது, அடிதடியா இருக்காது. ஆனா அதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் நல்ல ஒரு டீச்சர்ஸோ அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் கேஸ் இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கும் தண்டனைக்குள்ள ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டோ ஃபைனோ கொடுத்தா அவங்களுக்கு அங்க பெருசா பாதிப்பு வரும். அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுக்கு சென்டென்சிங்ல கேட்பாங்க. தண்டனை முடிச்ச உடனே பாரு உனக்கு வந்து இது 1 வருஷம் தண்டனை தான், நான் உனக்கு தண்டனை கொடுக்கலான்னு இருக்கேன் சொல்லும்போது அப்ப கேட்பாங்க, நான் இங்க வேலை செய்யறேன், நான் அதை செய்யறது எனக்கு பாதிக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 பேருக்கும் பாதிப்பு இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொடுப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்களே அந்த மன்னிச்சு விடுறது அப்படிங்கிறது உங்களை விடுறதே. அப்போ அந்த இடத்துல மன்னிக்கிறதுன்னா டோட்டலா மன்னிக்கிறது. உனக்கு காம்பன்சேஷன் எங்கேருந்து வரும்னா 2 1 இஃப் தெர் இஸ் நோ ஃபைன் இம்ப்ரிசன்ட்னா உங்களுக்கு ஃபைன் வந்து உங்களுக்கு போடல அப்படின்னா அவுட் ஆஃப் 357 தான் எடுத்து கொடுப்பாங்க, 3 இருந்து. உங்களுக்கு ஃபைன் இம்போஸ்ட்னா அதுல இருந்து ஃபைன்ல இருந்து உங்களுக்கு சப்செக்ஷன் 1ல எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அந்த இதை வந்து இது ஒன்ஸ் மன்னிச்சுட்டா இந்த காம்பன்சேஷன்ங்கிறது வராது அப்படின்னு கொண்டு போய் ரூலிங் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அது இந்த சின்ன கேசஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் அதை தாண்டி இருக்கும்பொழுது மன்னிக்கல அப்படிங்கும் பொழுது இன்வோக் பண்ணலாம். பட் ப்ரொபேஷன் அஃபண்டர்ஸ்ல அவ்வளவு சீக்கிரம் காம்பன்சேஷன் இன்வோக் பண்ண மாட்டாங்க. காம்பன்சேஷன் வந்து கேஸ்ல ப்ரொபேஷன் அஃபண்டர்ஸ் எடுக்கலாம், 357 எடுக்கலாம், பட் ப்ரொபேஷன் அஃபண்டர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது 1954 or 52 ஐ திங்க் சோ. பட் இது வந்து 1973 அண்ட் நம்ம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இதுல இருந்து எடுப்பாங்க. ஏன்னா பவர்ஸ் எல்லாம் இதுல தான் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ப்ரொபேஷன் அஃபண்டர்ஸை குறைச்சிட்டாங்க, அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதுல வரல. பட் ஆனா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அதை கொடுக்க மாட்டாங்க. சின்ன எந்த கேசஸ்க்குன்னா எல்லா கேஸுக்கு நீங்க அடித்தடி கேஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அடிக்கடி கேஸ் இல்லைங்க சார், 379 380 420 381 அது போல கேஸ் தான் வந்து அட்மிட் பண்ணா. அதாவது லெஸ் தென் 2 இயர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஓரல்ல இருக்காங்க சார், லெஸ் தென் 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு செக்ஷன்லயே வந்து அதுல சொல்லிருக்காங்க, மேண்டேட்டரி சொல்லிருக்காங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்க்கமெண்ட் பண்ணி எழுதிருக்காங்க, இதெல்லாம் கோட் பண்ணி எழுதிருக்காங்க. அது ரூலிங் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. நல்ல நாளைக்கு நான் பார்த்து நான் மண்டே கொடுக்குறேன். நான் அதை சர்க்கமெண்ட் பண்ணி எழுதிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் போய் அதை சின்னதுரை வெர்சஸ் ஸ்டேட் நினைக்கிறேன், சின்னதுரை வெர்சஸ் ஸ்டேட், அதுல வந்து அதை மாதிரி சர்க்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் கோட் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. அவன் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்ஸ், பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, சர்க்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் எழுதிருக்காங்க தெளிவா. இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுல. தேங்க்யூ சார். இன்னொரு மெம்பர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நோ ப்ராப்ளம் மேம், ஆல் ரைட் கோ. எஸ் சார், கேலப் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. எஸ் சார். எஸ் மேம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் புது ஆக்ட்ல எனக்கு ஒரு விஷயம் ஆடா தெரிஞ்சது என்னன்னா, இப்போ பழைய சிஆர்பிசியில வந்து ஐபிசியில வந்து செக்ஷன் 376 டிஏ அப்புறம் ஏபி அந்த மாதிரி டிபி அஃபென்சஸ்க்குலாம் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அந்த அஃபென்ஸில் கமிட் பண்ண அக்யூஸ்டுக்கு. இந்த புது ஆக்டில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தூக்கியிருக்காங்க. லைக் பர்சன் இன் அத்தாரிட்டி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாவோ இல்லை மேட்ரிமோனியல் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் இல்லை எம்ப்ளாயிங் டிசிட்ஃபுல் மீன்ஸ் இந்த மாதிரியான அஃபென்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 2 செக்ஷனுக்கு மட்டும்தான் ஏபி வந்து இல்லைங்கிற மாதிரியும் மற்ற அஃபென்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தூக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம் ஆடா இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல அவங்க உங்களோட தான் எனக்கு அதே திங்கிங் தான். ஒன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் வரும்பொழுது அதான் சொல்றேன், இந்த ஏன் அங்க எடுத்து ஃபார் ரீசன் நோன் டு த பார்லிமெண்ட் தான், தேவையே இல்லை. நாங்களும் பார்த்தோம், பட் நமக்கு யூஸா இருக்கு அப்படிங்கிறத லாயர்ஸ் யூஸா இருக்கேன்னு விட்டச்சதை. பட் என்னன்னா தட்ஸ் கரெக்ட். பட் இந்த லா ஃப்ரேமர்ஸ் நம்மள மாதிரி ப்ரொஃபஷனலா உட்காந்து நம்ம எப்படி பேசுறோம், அப்பார்ட் ஃப்ரம் ஜெயிக்கிறது தோக்குறது டிஃபென்ஸ் ப்ராசிக்யூஷன் இல்லாம பேசுறோம்னா தட் இஸ் ஆட். கரெக்ட், அதே வார்த்தை தான், எனக்கும் அதே தான். மியூச்சுவல் ஃபீலிங்ஸ் தேவையில்லாம பண்ணிருக்காங்க. ஓகே எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, இப்ப எப்படி நம்ம ஃபைனுக்கு டிஃபால்ட் கொடுக்குறோமே அந்த மாதிரி கம்யூனல்
பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்யூனல் சர்வீசஸ்க்கு டிஃபால்ட்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதை உடனே பார்த்தோம் நாங்க. கம்யூனலுக்கு டிஃபால்ட் இருக்குன்னா டிஃபால்ட் எடுத்து வந்திருக்காங்க. பட் இன்னும் நான் அது சரியா ஒர்க் அவுட் பண்ணல. அதுல மிஸ்டேக் இருக்கு, நான் எழுதிட்டு இருக்கேன் நான் அதுல. அதுதான் சார் டிஃபால்ட் வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்ற. டிஃபால்ட் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு உண்டு. ஆனா அந்த டிஃபால்ட் வந்து என்ன ஃபைனா, இம்ப்ரிசன்மெண்டா, இல்ல கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு கம்யூனிட்டி சர்வீஸ் டிஃபால்ட்டா? சோ இதெல்லாம் வந்து பழைய இதுல 34 54 இதுல இருந்துச்சு. இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் மாத்திருக்காங்க. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பேசுவோமே. இப்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதுல இருந்து அடுத்த கிளாஸ் டிஃபால்ட்டுக்கு போலாம். நம்ம அதுல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஆரம்பிப்போம். நம்ம மிஸ்டேக் நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாக்குறோம். இது பார்ட் 1ன்னு வச்சுக்கீங்களேன், இது அடுத்தது பார்ட் 2வா போலாம். ஆனா ஐ அம் சோ சர்ப்ரைஸ்ட். குட் கொஸ்டின், கம்யூனல் குட் சர்வீஸ்க்கு கொஸ்டின். டிஃபால்ட் பனிஷ்மென்ட் கொடுக்குறாங்கன்னா சிறப்பு. அதுக்கு டைரக்டா they would have given the imprisonment இல்லையா? ஆமா, அதான் அது நான் இந்த இஷ்யூஸை நானும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க நான் இப்பதான் எழுதிட்டு இருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், நான் முந்தானத்தை பார்த்தேன். நான் டிஃபால்ட்டை முதல்ல அதை நோட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல அது வருது, எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். நான் அது அடுத்ததுல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா வர முடியும் என்னால. சோ கிவ் மீ வெரி குட் கொஸ்டின். அது டெஃபினெட்லி நல்ல திங்கிங். எஸ், தென் வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எனிதிங் எல்ஸ்? ஓகே, ஐ ஹோப் சாரோட செஷன் வந்து மோர் தென் அ கம்பேரிட்டிவ் டேபிள் கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு ஐ ஹோப் ஸோ. அதனால நிறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிஃபோர் கன்க்ளூஷன், ரேஷ்மா ஒரு நிமிஷம். சாரி ஃபார் இன்டர்வியூ. தயவு செஞ்சு அவர் பாவம் வினோத் வந்து என்ன வந்து ஃபீட்பேக் வந்து எனக்கு வரல போல இருக்கு. நான் 2 தடவை கேட்டேன்னா வினோத் இந்த மாதிரி அனுப்பலாமான்னு. இல்ல நம்ம பாத்துக்கலாம், மத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்குது, நான் டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்ட்டாரு. எனக்கே ரொம்ப தான் இருக்கு. ஸோ ஃபீட்பேக் ஏதாவது இருந்தா அனுப்பிச்சிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஃபீட்பேக் செஷன் மாதிரி ஒண்ணு கொடுத்து ஃபீட்பேக் இருந்ததுன்னா அதை காட்டியாவது கேட்பாங்களா எடுத்துருவேன். கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு. அதனாலதான் சொல்லு, அது இருந்தா அதை ஃபீட்பேக் அனுப்பிச்சிருங்க, பெட்டரா இருக்கும். எஸ் எஸ் ஷூர். ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சர்க்குலேட் பண்ணிடுவோம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு அந்த ஃபார்மையுமே நாங்க சர்க்குலேட் பண்ணிடுவோம் சார். ஃபர்தரா டிஸ்கஸ் தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் கொண்டு வாங்க. அந்த பழக்கம் வரணும். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இதுங்கிறத நீங்க போறதுனால அந்த ஃபீட்பேக் இதை கொண்டு வாங்க. தப்பு கிடையாது. எஸ் எஸ் சார். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு என்ன தப்புங்கிறத தைரியமா எழுதுவாங்க, நாங்களும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறது கரெக்டா. எஸ், கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ், பிரவீனா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம கொஞ்சம் எஃப்ஐஆர் இன்வெஸ்டிகேஷன் இதுல இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் அந்த மாதிரி போலாமா சார்? நீங்க அதை கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அது மாதிரி போகலாம். ஆமா, ஏற்கனவே அது நிறைய தான் இருக்குது. பட் கொடுங்க, அதுல போயிடலாம். நீங்க எதாவது வேணும்னு மட்டும் கொடுங்க. ஏன்னா ரொம்ப போக முடியாது எனக்கு. ஒரு 1/2 ஹவருக்கு மேல ஒரு 45 இது அப்படியே செஷனா தான் போவோம். நம்ம ஒரு 3 ஒரு 5 இது போயிடும். அது இது எல்லாமே சார் டிஃபால்ட் பெயில் நிறைய மாறி இருக்கு. சோ நீங்க சொன்ன 45 நாள் கிடைக்காது. ஆரம்பிச்சிருக்கேன் சார். சோ டிஃபால்ட் பெயில், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் கஸ்டடில இருந்து எடுக்கக்கூடிய அந்த பீரியட் ஆஃப் டைம், சோ இது எல்லாமே கொஞ்சம் மாறி 45 டேஸ் கிடைக்கவே கிடைக்காது. பெயில் போட்டு வச்சிருவாங்க. 45 டேஸ் உள்ளதான் இனிமே. இதுல என்னன்னே தெரியல. அதெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னே புரியல. 45 டேஸ், 15 டேஸ், ஃபர்ஸ்ட் 45 டேஸ் அண்ட் 60 டேஸ் தான் அதுல. அப்படின்னா 40 நாள் வெளில கிடையாதுன்னு அர்த்தம். இது நம்ம பார்ப்போம். அடுத்ததுல கொண்டு வந்துடலாம். நீங்க சொன்ன மெட்டீரியல் ஆல்டரேஷன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம் சார். அதுல அப்படியே நம்ம பார்த்தோம். மெட்டீரியல் ஆல்டரேஷன்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். டெஃபினெட்லி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கொஞ்சம் ஃபீட்பேக்கை பாருங்க, அது கொஞ்சம் கொடுங்க எல்லாருக்கும். என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சா நானும் அதை திருத்திக்க முடியும். பார்க்கலாம். எஸ் சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் பிஃபோர் எண்டிங் தட் செஷன், ரஞ்சனி மேம் இருக்கா? ரைட். இல்ல சார். எஸ் மேம், கன்க்ளூட் தி செஷன் வித் vote of thanks மேம். ஓவர் டு யூ மேம். Good evening sir. I am Ranjani, practicing lawyer at Coimbatore. First of all வந்து thank you so much sir. இவ்வளோ கிளியராக டிஃபெக்ட்ஸில் இருந்தது டிஃபெக்ட்ஸ்லாம் சொல்லி தந்ததுக்கு. அஸ் அ ப்ராக்டிசிங் லாயர் எனக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா, சிஆர்பிசி படித்து அதை புதுசாக நம்ம பண்ணும்போது வந்து அது படிக்கிறதுக்கே எனக்கு ஃபஸ்ட்டு அது கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டே தூக்கிட்டாங்க. எங்கடா இங்கேருந்து கிணத்துக்கானோ அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டே தூக்கிட்டாங்க. இது கன்ஃபியூஸ் தான் ஆகுது. இந்த புது ஆக்ட் வந்ததுனால ரொம்ப கன்ஃபியூஸ் தான் ஆகுது. இதில் உள்ள டிஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக கிளியராக சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். Yes sir, thank you so much and thank you all the participants. Thank you all. Next sessionல வந்து சாரோட நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஜாயின் பண்ணலாம். Thank you all. ரேஷ்மா, எஸ் சொல்லுங்க மேம்.
டே இந்த நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. நீ இங்கே ஜெனரலா சொல்லுங்க அட்மின்ஸ்க்கு வந்து மெசேஜ் எஸ் பண்ணினா எஸ் குரூப்ல மேம். ஜாயின் பண்ணிக்கலாங்கிறத. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்ஸ் தெரியும். மார்னிங் வந்து 4:55 to 7 நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அஸ் வெல் அஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் இருக்கு, அது எக்ஸாமினேஷன் குரூப். நைட் வந்து 8:45 10:30 ஆர் 10:45 வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். தென் ஆர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ்னு சொல்லிட்டு 3 குரூப்ஸ் வந்து இருக்கு. தென் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பும் வந்திருக்கு. டெய்லி நாளும் ஒரு தீர்ப்புன்னு சொல்லி ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்ல ஈவினிங்கும் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல யாருக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணீங்க இல்லையா, அந்த வந்த லிங்க்லயே பாத்தீங்கன்னா அட்மின்ஸோட கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. வினோத் சார், பிரவீனா மேம், முனிஷ் சார் அண்ட் சதீஷ் சார் இருப்பாங்க. ஸோ இவங்க யாருக்கிட்டையாவது நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கிளாஸஸ் வந்து கன்சிஸ்டன்சியா 10 days அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பெர்மனன்ட் இஎம்எஸ் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. தென் நீங்க ஃபியூச்சர் ஜூரிஸ்ட் ஆர்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் குரூப்ல ஜாயின் பண்ணணும், டெய்லி ஜட்ஜ்மெண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க வினோத் சார் கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த குரூப் அட்மின்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ ஆல். மேம் வந்துட்டேன் மேம். ஓகே சார்.